இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. ஈசாக்கு தன்னுடைய மாலை நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானம் பண்ணினது போல நாங்களும் இப்பொழுது கொஞ்ச நேரம் உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், அதை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவரே அதை தேடி வாசிக்கவும், அதன்படி நாங்கள் நடக்கவும், எங்கள் வழியெல்லாம் வாக்கி செய்யும்படியாக, இதை இரவும் பகலும் நாங்கள் தியானம் பண்ணும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறார். வந்த ஒவ்வொரு பேரையும் உம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை இரத்தத்தினால் ஆவினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தமாக்குன எங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவினாலே நிரப்புவீராக. ஜெப ஆவினாலே நிரப்புவீராக. வேதத்தை அதிகமாய் நாங்கள் இரவும் பகலும் தேடி அதை ஆராய்ந்து தியானிக்கக்கூடிய நேரத்தை நாங்கள் ஒதுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் உமக்கும் எங்களுக்கும் நடுவில் எந்த சத்துரு கொடுக்காதபடிக்கு உண்மையே சார்ந்து வாழ, உண்மையே சார்ந்து நாங்கள் இருக்க, உம்முடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தர, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, பிரசங்கம் பண்ண, ஜெபிக்க, கொடுக்க, தாங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக நமக்கே செலுத்தணும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிச்சு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். அப்போ இதை யார் சொன்னது? இல்லை, கர்த்தர் சொன்னார். புரியுங்களா? யார் சொன்னது? பிதா. பிதா என்ன சொன்னார்? என்னுடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போது என்னத்தை தேடணும் அப்படின்னு நம்ம வரும்போது எதை தேடுவாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு எடுக்கும்போது வேறு என்னென்ன ராஜ்யம் இருக்குது? வேதத்தில் என்னென்ன ராஜ்யம் இருக்கிறது? ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது மனுஷ ராஜ்யம், மூன்றாவது பிசாசின் ராஜ்யம். இந்த 3 ராஜ்யமே இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம எந்த ராஜ்யத்தை அதிகமாக இடம் கொடுக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தான் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தம் ரத்தத்தினாலே மீட்டெடுத்துட்டார். ரத்தத்தை சிந்தி நம்ம பாவ மன்னிப்பு பெற்று அவரை நம் விசுவாசத்து இருதயத்தில் வாயினால் நம்ம அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் பெற்று நம்ம இப்போ ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளை தத்து எடுத்துட்டார், நம்ம விலை கொடுத்து மீட்டுட்டார். புரியுங்களா? இப்போ நம்ம அவருக்கு பிள்ளைன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். புரியுங்களா? நமக்கு இப்போது இனிமேல் யார் பிள்ளைக? நமக்கு யார் தாய் தகப்பனே? நமக்கு யார் தாய் தகப்பன்? எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து தான் வாழணும். ஆண்டவரை விட்டுட்டு எனக்கு உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னிலும் இல்லை, என்னிலும் உன்னுடைய தாயாவது தகப்பனையாவது சகோதரனாவது சகோதராவது அதிகமாக என்ன பண்ணாத, அன்பு கூறாத அப்படின்ட்டாரு. அப்படியான்னு சொன்னார் ஆண்டவர். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, விலை கொடுத்து வாங்கிட்டீங்க, அது பல லட்சங்களாக இருக்குது அந்த பொருள். இப்போ அந்த பொருளை யாராவது டக்குன்னு கேட்டால் கொடுத்துருவியா? ஏன் கொடுக்க மாட்டோம்? அது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இப்போ அது உனக்கு சொந்தமாயிடுச்சு.
புரியுங்களா? இப்போ அது நீ எப்போல்லாம் உனக்கு வேணுமோ அதெல்லாம் எடுத்து அப்போ யூஸ் பண்ணுற, புரியுதுங்களா? அப்போது அது உன்னுடைய பொருள். அது இப்போ அந்த பொருளை யாராவது இது என்னுடைய பொருள்னு சொல்லி உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணான்னு என்ன பண்ணுவேன்? நீ போராடுவேன், புரியுங்களா? சண்டை போடுவேன், புரியுங்களா? அது மாதிரி நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்ட பிறகு இப்போ பிசாசு வந்து நீ என் பிள்ளை தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் பிள்ளையாக இருந்த, மறுபடியும் என்கிட்டே வந்துரு அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? இரவும் பகலும் போராடுவான். அப்போ போராடுவதுக்கு முன்னாடி நம்ம யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம்? இப்போ இயேசுவுக்கு பிள்ளையாக மாறிட்டோம். இப்போ இயேசுவுக்கு பிள்ளையாக மாறின பிறகு இயேசு போலே வாழணும். இயேசு என்ன செய்தார்? ஒரு அசுத்தாய் வருதுன்னா அவர் என்ன பண்ணார்? பிதாவே இவர்களை பிதாவின் நாமத்தினால இந்த பிசாசுவோடு என்ன சொன்னார்? அவர்கிட்ட ஒரு அசுத்தாய் வருதுன்னா உடனே அந்த அசுத்தாயை பார்த்து அவர் ஓட்டினாரா இல்லை பிதாவை கூப்பிட்டாரா? அவரே ஓட்டினார். பிதாவின் வல்லமை அவர் பெற்றுக்கினார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன செய்கிறோம்? அடிக்கடிக்கு யாரை கூப்பிட்றோம்? அப்போ ஏசப்பா இப்போ என்ன பண்ணுகிறாரு? அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதை துரத்த சொன்னார். அந்த அதிகாரத்தை நம்மக்கிட்ட என்ன பண்ணுற? பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து இயேசுக்கு பிள்ளையாக இருக்கிறனால இப்போ அவருடைய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியல? ஒரு பிசாசு துரத்த முடியல, ஒரு வியாதியை துரத்த முடியல, ஒரு வறுமைகளை துரத்த முடியல, ஒரு சுபாவத்தை அழிக்க முடியல, நமக்குள்ள இருக்கிற ஒரு கோபத்தை எடுக்க முடியல. அல்லேலூயா. அப்போ இது அப்படியே என்ன பண்ணுது? நம்ம மனசுலையே நமக்குள்ளேயே ரத்தத்திலே ஊறி கிடக்குது. ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்குது, சுய சுபாவம் அப்படியே இருக்குது. அங்கே நமக்கு தொத்திக்கின்னு வந்த அந்த சுபாவம் நமக்குள்ளேயே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே உட்காந்தாலும் எதை பேசுகிறோம்? ஒன்று பிசாசுடைய ராஜ்யத்தை குறித்து பேசின்னு இருப்போம், இல்லை மனுஷனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? லஞ்சு சாப்பிட்டேன். இப்படி நான் வந்து ஒரு குழம்பு செய்தேன், அந்த குழம்பு இப்படி டேஸ்ட்டாக செய்தேன், நான் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அதை கொஞ்சம் தான் கற்றுக்கினேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்ம பேச வேண்டிய நம்ம எதை பேசினுக்கிறோம்? நம்ம அறியாமையே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அறியாமையே நம்ம மனுஷனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த உலகத்துடைய குறித்தே பேசி 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 நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம யாருடைய பிள்ளைன்னு நமக்கு என்ன பண்ணல. அதனால தான் வந்து நம்ம நீ வீட்டில் இருந்தாலும் இயேசுவை பற்றி பேசணும், நீ ஆலயத்துக்கு வந்தாலும் இயேசுவை பற்றி நினைக்கணும், நீங்கள் வேலை ஸ்தானத்தில் இருந்தாலும் இயேசு பற்றி அதிகமாக என்ன பண்ணணும்? நினைக்கணும். அல்லேலூயா. அப்போது நீ உன்னுடைய எஜமானுங்களுக்கு என்ன செய்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுமா? நம்ம இப்போ வேலைக்காரரே, இப்போ நம்ம வந்து என்ன இருக்கிறோம்? வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம். இப்போ அந்த வேலை ஸ்தலம் எப்படி இருக்கணும்? ஒன்று கீழ்ப்படியணும், அப்புறம் பயபக்தியாக இருக்கணும், அப்புறம் ஒன்று கீழ்ப்படியணும். இல்லை அங்கே சொல்கிறார்ல, வசனம் சொல்லுங்கள் பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒன்று கீழ்ப்படியணும், 2 பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும். யாருக்கு பயப்படணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? எஜமான் யாரு? இல்லை, நீங்கள் வேலை ஸ்தானத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் வேலை செய்கிற எஜமானுக்கு. எங்காவது நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்தீங்கன்னா, அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் நீ அங்கே எப்படி இருக்கணுமா? பயத்தோடும். அதாவது எப்படி கீழ்ப்படினா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடு என்ன பண்ண அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அதான் சொல்கிறார், கிறிஸ்துக்கு நீ கீழ்ப்படிக்கிறது போல உங்கள் எஜமானுங்களுக்கும் கீழ்ப்படியணும். இல்லை ஏன் அப்படின்னா, நீ கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிற, அதனால தான் அங்கே போய் கீழ்ப்படிய முடியுது. நீ கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணுற? கிறிஸ்து கீழ்ப்படினால தான் கணவர் கீழ்ப்படின்னு அர்த்தம். அப்போ கீழ்ப்படிது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிது எதை குறிக்குதுமா? ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். கிறிஸ்துக்குள்
கிறிஸ்துக்குள் நீ வளர்றனா ஃபஸ்ட்டு எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஆண்டவர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்புறம் தாழ்மைப்படணும். நடுக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடுன்னா தாழ்மையாக இருக்கணுன்றாரு. யாருக்கு அப்படி பண்ணணும்? உங்கள் எஜமான்களுக்கு. அல்லேலூயா. அதை தீத்து 2:9 வாசிங்க. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே என்ன சொல்ல? வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையாய் காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அல்லேலூயா. நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எஜமானுங்களுக்கு ஏன் நமக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேலை ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறோம்? வேலை ஸ்தானத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்கே ஒரு பேர் இருக்கும், சர்ச்சில் ஒரு பேர் இருக்கும், வேலையில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும். அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கும் வரோம், புரியுங்களா? சர்ச்சில் கேட்டால் ஒரு பேர் சொல்கிறாங்க, வேலையில் போய் கேட்டால் ஒரு பேர் சொல்கிறாங்க, வீட்டில் வந்தால் இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அப்படி எங்கன்னா ஒரு ஆளுக்கு 3 பேர் இருக்குமா? அது யாருக்கு இருக்குது? இங்கே ஞானஸ்தான பேர் ஒன்று இருக்குது, அங்கே வேலை மேலே ஒரு பேர் இருக்குது, அப்புறம் வீட்டில் வந்தால் ஒரு பேர் இருக்குது. அப்போ அப்படி இருந்தால் நான் அந்த எஜமானுக்கு நீ உண்மையாக இருக்கிறியா? எஜமானுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மை இல்லை, புரியுங்களா? ஏன் உண்மை இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்று மறைக்கிறோம், புரியுங்களா? அப்போ நம்மளால் நேர்மையாக வாழ்வதற்கு நமக்கு நேர்மையாக வாழ முடியல. அப்போ எப்படி நம்ம போய் பரலோகத்தில் போய் நிற்போம்? அங்கே பிசாசு சொல்லுவான், உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை மேலே ஒரு பேர் இருக்குது, வீட்டில் ஒரு பேர் இருக்குது, சர்ச்சில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவேன்? பிசாசு போய் நிற்பானே? நிற்க மாட்டான். ஆண்டவர்கிட்ட குற்றத்தை சுமத்துவான் இல்லை. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் யார் குற்றத்தை சுமத்த முடியும்? குற்றத்தை காட்ட முடியுமா? நம்ம குற்றமில்லாத வாழணும்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கனி உள்ள வாழ்க்கை இருக்கணும், வேலை மேலே. அல்லேலூயா. தீத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அப்போ இங்க என்ன சொல்றாரு? துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும், சகலவித நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூசியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாங்க? சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும். என்ன குணம்? சாந்த குணம் இருக்கணும். இருக்குதா? நம்ம ஆலயத்துக்கு வரோம். எங்கே வரோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் நம்ம என்ன குணம் மாறணும்ல? இன்னும் அதே தூசிக்கிறது, அதே அங்கே சொல்ல பாருங்கள். என்ன பண்ணுறோம்? ஒன்று தூசிக்கிற, 1 2 சண்டை, அப்புறம் பொறுமை இல்லை. அப்போ நமக்குள்ளே பொறுமை இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும்.
அதை மக்களுக்கு நினைப்பூட்டணும். அல்லேலூயா, நினைப்பூட்டணும். அதான் ஏனெனில் முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். புரியுங்களா? முற்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ எப்படி இருக்கணும்? சாந்த குணம் இருக்குது, பொறுமை இருக்கணும். பொறுமையும் இல்லை, சாந்த குணம் இல்லைன்னா இப்போ இந்த சாந்த குணமும் பொறுமை எங்கே உருவாகும்? சொல்லுங்கம்மா. வேதத்தை தியானம் பண்ணும் போது தான் கனி உருவாகும். புரியுங்களா? அப்போது ஒருத்தருக்குள்ளே வந்து வேதத்தை தியானம் பண்ணனா என்ன செய்யணும்? முதல்ல யோவான் 15:7 வாசித்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். புரியுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கம்மா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் செய்யப்படும். அதே 15:1-2 என்ன சொல்லுது? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்தது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். அப்ப யாரு? இப்போ இயேசு திராட்சை செடி, பிதா தோட்டக்காரர். இயேசு யாரு? செடி. நம்ம என்னது? நம்மளா யாரு? நம்மளா யாருமா? சொல்லுங்க ஃபாஸ்ட்டாக. நம்ம கொடி. அப்போ கொடி என்ன பண்ணோம்? தானாக கனி கொடுக்காது. அப்போ கொடியானது என்ன செய்யணும்? செடியோடு இணைத்து இருக்கணும். அப்போ இயேசு தான் செடி. அப்போ இயேசு செடியாக இருந்தால் நாம் கொடியாக இருக்கிறோம். அப்போ கொடியும் நாமும் இயேசுவும் எப்படி நிலைத்திருக்க முடியும்? எப்போ நிலைத்திருக்கும்னா அவர் சொன்ன வார்த்தையில் அந்த வார்த்தை தேடி அந்த வார்த்தை ஆராய்ந்து அந்த வார்த்தை தியானித்தா என்ன பண்ணுவோம்? நிலைத்திருக்க முடியும். புரியுங்களா? இப்போ அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். சண்டே கேட்குறோம். மண்டே கேட்டால் என்ன பண்ண மாட்டேன்றாங்க. சண்டே கேட்ட மெசேஜை மண்டே கேட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஆலயம் இருக்குது. புரியுங்களா? அதில் சண்டே கேட்டு மெசேஜை மண்டே கேட்டு பாருங்கள். விசுவாசிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன் மறந்துடுறாங்க? அந்த மெசேஜில் நிலைத்திருக்க முடியாத காரணம் என்ன? சண்டே கொடுத்த மெசேஜை நீ அந்த அடுத்த சண்டே வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ தியானிக்கிறத நிலைத்து இருக்குது. அப்போ அதுக்கும் சொல்லப்பட்ட மெசேஜையும் அதை எடுத்து அனுதின குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்தில் அதை குறித்து என்ன செய்திருக்கணும்? அப்போ தான் அது நிலைத்திருக்க முடியும். ஜெபம் வந்து ஆண்டோடு பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுறதுல வசனம். அவர் ஏற்கனவே பேசி நம்ம கையில் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இனிமேல் என்ன பண்ண மாட்டார்? அவர் கேட்டான்னு சொல்கிறாங்களா, அங்கே ஆண்டவர் எனக்கு பேசினார், அங்கே நின்று பேசினார், இங்கே அப்படியே பேசிட்டு இருப்பார் ஆண்டவர். நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு என்ன பண்ணிட்டாரு? உனக்கு என்ன, உன் சரீரத்தில் என்ன பலவீனமோ, உன்னுடைய ஆவியில் என்ன பலவீனமோ, உன் ஆத்துமாவில் என்ன பலவீனமோ, இல்லை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன குறையோ, இல்லை உன் குடும்பத்தில் என்ன குறையோ, இல்லை உன் ஆலயத்தில் என்ன குறைவோ, இல்லை உன்னுடைய வேலை ஸ்தானத்தில் உனக்கு என்ன குறைவோ என்று எல்லாமே எங்கே இருக்குது?
வேதத்துக்குள்ளே இருக்குது. புரியுங்களா? அங்கே ஆண்டவர் உன்னோட பேசணும். நீ வாசிக்காமல் எப்படி பேசுவார்? ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானிக்காமல் எப்படி பேசுவார்? என்ன சொல்கிறாரு? என்னுடைய சிந்தனையில் உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக்கடு. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எப்படி உண்டாகும்? இந்த வசனத்தை என்ன பண்ணுறது? யோசிக்கதே இல்லையே. மண்டே கேட்குறீங்க, மண்டே போயிட்டு ஒரு 1000 ரூபாய் பேங்க்கில் போட்டு வந்தீங்க. எவ்வளோ போட்டு வந்து மண்டே கேட்ட என்ன பண்ணுறோம்? நடுராத்திரியில் கேட்ட விட என்ன பண்ணுறோம்? ஏன்னா அதுக்கு மேலே உனக்கு அதிகமாக என்ன இருக்குது? 1000 ரூபாய் போட்டு வச்சுருக்கிறேன், செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதை அடிக்க யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதை காட்டிலே நீ ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை என்ன பண்ணுறோம்? அதே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி யாராவது உங்களை திட்டிருந்தால் என்ன பண்ணுறோம்? என்ன திட்டினான்னு கேட்டு பாரு, கரெக்டாக என்ன சொல்கிறோம்? என்ன பேசுகிறாங்கன்னு. ஏன் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது? ஏன்னா அது சரியத்தோடு அதுலேருந்து தான் வந்தோம் நம்ம. அதனால் அது என்ன பண்ண முடியாது, அதை விட்டு முடியல. எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, மறுபடியும் எகிப்தை ஏன் பார்த்தாங்க அவங்க? அங்கே அவங்களுக்கு நல்ல வெங்காயமும் என்னது வெள்ளரிக்காயும் கோமட்டிக்காயும் என்னென்னமோ கிடைக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அதை பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நினைவு எங்கே இருந்துச்சு? எகிப்துக்கு ஏன் போயிடுச்சு? ஏமா எகிப்துக்கு போயிடுச்சு? ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு பார்க்குற பார்வோனை என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டேன்னு மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்னார் இல்லையா? இனி காணாதிருப்பாய், இன்றைக்கு கண்ட எகிப்தினை இனி காணாதிருப்பாய். ஆனால் வந்த ஜனங்க விசுவாசம் என்ன பண்ணுறாங்க? அடிக்கடி நினைவு கூறுறாங்க. அப்படின்னா நம்ம ஏற்கனவே எங்கேருந்து வந்தோமோ அதை விட்டு மறைக்க முடியல. ஏன் மறக்க முடியலன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, தியானம் இல்லை. ஆண்டவர் எழுதி வச்ச வசனங்கள் எதுக்கு எழுதி வச்சார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம், அது இரவும் பகலும் தியானித்து இருக்குன்னா எப்படி நம்மளால் இப்போ நைட்லாம் தூங்கணும், பகல்லலாம் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும், எப்படி தியானிக்க முடியும்? இல்லை, இவர் சொல்லிட்டார்ல இரவு பகலும் தியானம் பண்ணுன்னு. அப்போ எப்படிம்மா இரவு பகலும் தியானம் பண்ணுறது? அப்போ பகலானே நீ வேலை செய்கிற, தியானம் பண்ண முடியுமா? இரவெல்லாம் நீ தூங்கணும், தியானம் பண்ண முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. பகலெல்லாம் நீ வேலை செய்கிற, இருதயம் ஓடுதா இல்லையா? இருதயம் நின்றுதா? அது பண்ண ஓடினுக்குது. நைட்டில் தூங்கினுக்கிற, இருதயம் என்ன பண்ணுது? ஓடுது. அது மாதிரி பகலை இரவு தூங்கினாலும், நைட்டில் தூங்கினாலும், பகலை வேலை செய்தாலும் நீ அந்த வசனத்தை உள்ளே வச்சு சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கணும் உனக்கு. என்னது? சிந்திக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு தான் தியானம். அதை தான் நினைவு கூறணும், அதை தான் என்ன பண்ணணும், நினைக்கணும். அடுத்தது யோசிக்கணும், அதை தான் எண்ணங்களில் கொண்டு வரணும், அதை தான் உணர்வடை செய்வார். ஒருத்தருக்குள்ளே சிந்தனை இல்லை, யோசனை இல்லை, யோசிக்க திறன் இல்லை, சிந்திக்க திறன் இல்லை, நினைக்க திறன் இல்லை, எண்ணங்களுக்கு திறன் இல்லைன்னா அவங்களால என்ன வர முடியாது, உணர்வு அடைய முடியாது. என்னது? உணர்வு அடைய முடியாது. அப்போ அந்த உணர்வு எப்போ வரும்? சிந்திக்கும் போது. தியானத்துக்கு பொருள் 4. தியானத்துக்குள்ளே என்ன வருது? 4 வருது. நான் எது வருது? 1 சிந்திக்கணும், இன்னொன்று யோசிக்கணும், இன்னொன்று நினைக்கணும், இன்னொன்று எண்ணங்களில் எப்போதும் எண்ணத்தில் கொண்டு வரணும். இது 4 ஒருத்தருக்குள்ளே இருந்தால் தான் அவங்களுக்கு தான் உணர்வுன்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். என்னது? அப்போ தான் அவங்களுக்கு உணர்வே வரும். புரியுங்களா? இப்போ சிந்திக்க உங்களால் முடியல அப்படின்னா உணர்வு வருமா? வராது. அப்போ நீ வேலை செய்துக்கினே சிந்திக்கலாம், படுத்து தூங்கினுக்கும் போதும் சிந்திக்கலாம், நடந்து போயிருக்கும் போது கூட சிந்திக்கலாம். இன்னைக்கு காலையில் என்ன வசனத்தை நான் வாசித்தேன், ஆண்டவர் என்னோட என்ன வார்த்தை பேசினார். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சிந்தித்தாவே 365 நாளைக்கு எத்தனை வார்த்தை சிந்திக்கலாம்? 360 சிந்திக்கலாம். ஏன் சிந்திக்க மாட்டேன்றாங்க? அப்படி வேதத்தில் என்ன பண்ணல, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஸ்கூலில் சேர்ந்துட்டோம், ஆண்டவர் தான் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளை குழந்தையாக இருந்தது, 6 மாதம் ஆச்சு, அப்புறம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆனதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு தானாக போயிடுதா வீட்டு விட்டு? என்ன செய்யுது? அந்த தாயை தகப்பனை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஸ்கூல் வாசலில் விடுறாங்களா, இல்லை ஸ்கூலுக்குள்ளேயே அவங்களும் போயிடுறாங்களா உள்ள?
அந்த வாசலை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ பிள்ளையை விட்டுடும் போது அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு அது எல்லாமே அதுக்குள்ள என்ன இருக்குது, எல்லாமே ஆயத்தம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை ஆலயத்தில் விடுறாரு. புரியுங்களா? இப்போ டீச்சர் வந்து அந்த பிள்ளைக்கு எதுவுமே சொல்லித்தரலன்னா 10 வருஷமாக எப்படி இருக்கும், மக்கா இருக்கும். அதே மாதிரி ஒரு மெய்ப்பெண் சொல்லித்தரலன்னா அந்த மெய்ப்பெண் எப்படி இருப்பார், அது சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே அடுத்தது எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் போதும். அப்போ என்ன சொல்கிறாரு அந்த 26 சொல்லுது, தேவனுடைய ஆலோசனையை ஒன்றையும் மறைத்து வைக்காமல். யார் மறைத்து வைக்கக்கூடாது? அந்த மேய்ப்பர். அந்த ஆலோசனை எது ஆலோசனை? ஆண்டவர் எழுதினது புத்தகம் என்னவா இருக்குது, ஆலோசனை. இப்போ இந்த ஆலோசனை புத்தகத்தில் புரியுதுங்களா, இந்த ஆலோசனை வார்த்தையை, வசனத்தை, இந்த சத்தியத்தை, இதை எழுதியிருக்கிற மகத்துவங்களை, இதில் இருக்கிற அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை அந்த மேய்ப்பு என்ன பண்ணணும், போதிக்கணும். யாருக்கு? விசுவாசி. அப்படி அவங்க போதிக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த விசுவாசோடைய ரத்தப்படி யார் மேலே இருக்கும்? மேய்ப்பர் மேலே இருக்கும். அப்புறம் அதனால தான் மேய்ப்பருக்கு நிறைய போய் செத்து போகிறது, நிறைய வியாதியில் இருக்கிறது. மேய்ப்பரே என்ன பண்ணுறாங்க, நடக்க முடியாது நடந்துறதுக்கு காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவங்க அந்த மேய்ப்பர் அந்த சாபம், அந்த பிள்ளைங்களுடைய சாபம் அந்த மேய்ப்பன் மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்த ஆடு உங்கள்கிட்ட கொடுத்தேன், டீச்சர்கிட்ட நான் ஒரு பிள்ளையை கொடுத்தேன், நீ அதை நான் 2 வருஷம் உட்கார வச்சு அதுக்கு ஏபிசிடே தெரியலையே. அப்போ அந்த தாய் தவன் வந்து யார் சபிப்பாங்க? உடனே அந்த ஸ்கூலை இட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்போ மெய்ப்பெண்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்பார். அப்போ அந்த மெய்ப்பெண் அந்த வேலையை கரெக்டாக செய்யலைன்னா அந்த சபையை உடைப்பார். ஏற்ற நேரம் வந்து உடைச்சி கொண்டு போய் எங்கே என்ன பண்ணார், எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்குதோ அங்கே எங்கே சேர்த்துப்பார். ஏன்னா ஆவியான அந்த வேலையை செய்யணும், ஏன்னா வருகை ஆயத்தப்படுத்தினல்ல. அப்படியே நான் வச்சுக்கணும் ஊன ஆடுகளை வச்சுக்கின்னு ஒன்று மணி என்னால் ஜபம் தெரியல, வசனம் என்னென்ன தெரியல, அப்புறம் ஆராதனை என்னென்னு தெரியல, ஆலயத்துக்கு லேட்டாக வந்துக்கின்னு இதெல்லாம் வந்து இப்படி இருந்தால் அது என்னது, அங்கே என்ன இல்லை, சிச்சிப்பு இல்லை. சொல்கிறல்ல, அது அதிக கனி கொடுக்கும்படி இல்லை, அதிக கனி கொடுக்கணுன்னா அதை சிச்சிக்கணும், சுத்தம் பண்ணணும். அப்போ சுத்தம் பண்ணுறது தான் என்னது, அதை அதட்டுறதும், கண்டிக்கணும், கண்டித்து போதிக்கணும், சிச்சித்து போதிக்கணும். புரியுங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஆலோசனை கொடுக்கணும். அதே என்ன சொல்கிற பாருங்க 20ஆம் வசனம், புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பாருங்க, அப்போ என்ன பண்ணோம், அந்த மேய்ப்பர் மறைத்து வைக்கக்கூடாது, ஒன்றுமே என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு மறைத்து வைக்க, மறைச்சிடக்கூடாது. அப்படின்னா புரோஜனமானவைகளை எடுத்து என்ன பண்ணோம், சொல்லணும். யாருக்கு? பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் சிலது மறைச்சிட்டுன்னு வச்சுக்கோ, யாருக்கு பனிஷ்மெண்ட்டு? இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஃபாஸ்ட் பேலஸில் போய் பேசுகிறது. என்ன பேசுறதுன்னா, இந்த வசனத்தை போட்டு தான் பேசுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகும். புரியுங்களா? அப்போ அவங்க வந்து ஆலயத்தை அசதியாக வச்சுக்க மாட்டாங்க. ஒரு மந்தை ஒரு ஆடு இருந்தாலும் அந்த ஆடு என்ன பண்ணும், வருகைக்கு 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு தொலைஞ்சிச்சு. உடனே அந்த மேய்ப்பு என்ன பண்ணுறாரு, 99 ஆடு எடுத்து போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்காக ஓடுறாரு. புரியுங்களா? ஏன் ஓடணும்? அதுவும் மந்தைக்குள்ளே வரணும். புரியுங்களா? அப்போது எந்த ஆலோசனையோ புரோஜனமானவைகளோ, அதே எசேக்கியேல் ஆண்டு சொல்கிறாரு, நான் சொன்ன இந்த வசனங்களை, இந்த ஆலோசனையை நீ கரெக்டாக சொல்லலை அப்படின்னா நீ அவங்களுக்கு காவற்காரனாக இருக்கணுன்றாரு. என்னது? நான் காவற்காரர்கிட்ட என்ன பண்ணுவேன், காவற்காரங்கிட்ட நான் கேட்பேன். லாஸ்ட்டில் நீ எச்சரிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், சொல்ல வேண்டிய கடமை அந்த டீச்சருடைய வேலை, சொல்ல வேண்டிய கடமை மேய்ப்பருடைய வேலை, பெற்றுக்கொள்ள வேண்டிய உங்களுடைய வேலை. அல்லேலூயா. இப்போ மேய்ப்பன்னு சொல்லலை, மேய்ப்பன் என்ன பண்ணல, இதெல்லாம் சொல்லலை, என்ன நடக்கும்? மேய்ப்பன் சொல்லலை, என்ன நடக்கும்? மேய்ப்பனுக்கு ரத்தப்படி வருமா? நம்ம மேய்ப்பன் மேலே ரத்தப்படி வராது. ஏன் வராதுன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவர் தப்பிக்கிறார்.
புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னது நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வர விசுவாசிக்கெல்லாம் சொல்லணும். நீங்கள் சொல்லனா அந்த ரத்தப்படி அங்கேருந்து உங்கள் மேலே வரும். புரியுதுங்களா? சொல்ல மாட்டாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படி ஒரு இடத்துல ஒரு காரியம் இருக்குதுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? சொல்லணும். அப்போ வர விசுவாசிகள்லாம் இது மாதிரி என்ன பண்ணணும்? அப்போ நீயும் சத்தியத்தை ஆலோசனை என்ன பண்ண முடியாது? நான் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் வேதத்தை தியானம் பண்ணும் போது தான் இது கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? அப்போது கொடி செடியோடு என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறார், கொடி நிலைத்திருந்தால் தான். அந்த கொடியானது செடியோடு நிலைத்திருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். புரியுதுங்களா? அந்த தியானம் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா, அந்த சிந்திக்கிற தன்மை இல்லை அப்படின்னா, அந்த வசனம் இல்லைன்னு அர்த்தம். இருதயத்தில் என்ன இல்லை? உன் இருதயத்தில் என்ன இல்லை? வசனம் இல்லை. அப்போ விதைக்கப்பட்ட வசனம் எங்கே போச்சு? பிசாசு அதை திருடின்னு போயிட்டான். திருடத்துக்கு யார் இடம் கொடுத்தது? அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆடு நிலைமை எப்படி இருக்கும்? அதை தான் இடுக்கமான வாசலில் போகிறவங்க எவ்வளோ? இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற கொஞ்சம் பேர் தான், சிலர் தான். புரியுங்களா? அப்போ இந்த மேய்ப்பனுடைய கடமையும் இருக்குது. மேய்ப்பன்கிட்ட மேக்சிமம் ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, இல்லை ஒரு போதகன், இல்லை ஒரு சுவிசேஷகன் வெளியே இருப்பாங்க. புரியுங்களா? அவருக்கு தெரியணும் யார் நல்ல போதகனு, யார் நல்ல சுவிசேஷகனு, யார் நல்ல தீர்க்கதரிசி, யார் நல்ல அப்போஸ்தலன் என்று யாருக்கு தெரியணும்? மேய்ப்பனுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? அந்த ஒரு டீச்சருக்கு தெரியும். கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க 4 டீச்சர் வராங்கல்ல, அந்த 4 டீச்சர் யாருன்னு யாருக்கு தெரியணும்? அந்த கிளாஸ் டீச்சருக்கு தெரியும். இப்போ இவங்க வந்தாங்கன்னா என் பிள்ளைங்க பலவீனப்படாது, நல்லா நடத்துவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நமக்கு அந்த மேய்ப்பருக்கு தெரியணும். அப்போ அந்த 4 பேரும் கொண்டு என்ன செய்யணும்? 4 பேரும் கொண்டு நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு மேய்ப்பருக்கு சப்போர்ட் எத்தனை பேர்? 4 பேர். ஒரு டீச்சருக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டு? 4 பேர். ஆனால் அது தெரியாத ஆளுங்களை கொண்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. புரியுங்களா? வேதத்தை குறித்து சரியாக அறியாத இருக்கிற சில பிரசங்கரும் கொண்டு வந்துடலாம், சில போதகரும் கொண்டு வந்துடலாம், சில தீர்க்கதரிசியும் கொண்டு வரலாம். சிலது கொண்டுனா அதை என்ன பண்ணோம்? இருக்கிற சபையில் இருக்கிற மந்தைகளை என்ன பண்ணுறாது? மந்தைகளை தன் பக்கமாக இழுத்துன்னு போயிடும். புரியுங்களா? அப்போ தன் பக்கமாக இழுத்துன்னு போகிறோம். சில ஓநாய்களும் வரும், வருதா இல்லையா? அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம்? அந்த மேய்ப்பனுக்கு தெரியணும் எந்த போதனுக்குள்ளே என்ன இருக்குது. புரியுங்களா? தெரியணுமே, தெரியக்கூடாதா? தெரியணும். அது மாதிரி விசுவாசிகள் அந்த வசனத்தில் அறிகிற அறிவில் வளரணும். மேய்ப்பனுடைய போதனையிலே நிலைத்திருக்கணும். ஏன்னா மேய்ப்பருக்கு என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? அவர் மந்தைகளுக்கு உத்தரவாதம் பண்ணிட்டார், கண்காணி. அப்போ கண்காணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். கண்காணி சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஏன்னா கண்காணி சொன்னாவே அந்த அவர் என்ன சொல்லி சொல்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே பழித்திடும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மேய்ப்பனுடைய விசுவாசத்தை மந்தைகள் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். என்னது? பின்பற்றணும். அதே மாதிரி மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணுமா அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த மந்தைகளுக்கு தெரியணும். அதுவும் என் மேய்ப்பனுக்கு என்ன செய்யணும்? ஒன்று கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். எத்தனை பேர் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு நல்ல சீசர் ஆகணும், உங்களுக்கு தெரியணும். அது எங்கள் சர்ச்சையில் எப்படியெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, அடங்கி இருக்கிறாங்களா, அதுக்காக ஜெபிக்கணும். அது ஒரு குறிப்பு. கீழ்ப்படியாதவங்களுக்காக ஒரு குறிப்பு வச்சுருக்கணும். அடங்காதவங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கணும். மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்றாத ஒரு குறிப்பு இருக்கணும். வசனத்திலே இருக்குது. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 குறிப்பு இருக்குது சபைக்காக மட்டும் ஜெபம் பண்ணுறதுக்கு, வசனத்தோடு. அந்த வசனத்தோடு வச்சு ஜெபம் பண்ணி அந்த சபைக்கு அந்த என்ன பண்ண ஜெபம் எதுக்குன்னா, கர்த்தர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே என்னால் முடியல, நீங்கள் என்ன பண்ணுங்க. முடியாததான் கர்த்தருக்கு சொல்கிறோம். முடிஞ்சா நாமே சேர்த்து போயிடுறோம். முடியாத பட்சத்தில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எங்கள் சபையில் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படியாத இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அடங்காத இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, விசுவாசத்தை பின்பற்றாத இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க,
அப்புறம் தேவனுக்கு பயம் இல்லாத இருக்கிறாங்க, சபனாக ஒரு அலட்சியமாக இருக்கிறாங்க, நிர்விசாரமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே இதெல்லாம் குறிப்பு வச்சு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி இதை கர்த்தருக்கு தெரிவிச்சுனே இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு டீச்சருக்கு உள்ள என்னென்ன ப்ராப்ளம்னு ஹெட்மாஸ்டருக்காக என்ன பண்ணுறாங்க, எழுதிய கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பிள்ளை இவ்வளோ தான் எடுக்க மார்க்கு, இது எவ்வளோதுக்கு, இது படிக்காது, இது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. அப்போ அந்த டீச்சருக்கு அந்த ஆலோசனை கொடுப்பாரு. அப்போ என்னென்னா இதெல்லாம் வேத தியானம் இல்லை. எது முக்கியம்? ஒரு மனுஷனுக்கு எதுமா முக்கியம்? இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு எது முக்கியம்? ஒரு மனுஷன் உயிரோடு வாழ்வதுக்கு என்ன முக்கியம்னு கேட்குறேன். அவனுக்குள்ள உயிர் இருக்குது, அதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இது கூட என்ன வேணுன்றது எது முக்கியம்னா, ஃபஸ்ட்டு முக்கியம் எதுனா அவனுக்கு முக்கியன்றது காற்று, தண்ணீர், உணவு. இல்லை, இது மூணுமே முக்கியம். இப்போ காற்று போய் நீங்கள் வளர்க்குறது வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. காற்று உங்களுக்கு கிடச்சிது இலவசமாக. அப்புறம் ரெண்டாவது என்ன கிடைக்குது? தண்ணீர் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், இப்போ விலை கொடுத்து வாங்குகிறோம். சில இடத்துல காற்று விட விலை கொடுத்து வாங்கினுக்கிறாங்க சில பகுதிகளில். இதே சென்னையில் தமிழ்நாட்டிலே சில இடத்துல அந்த இடத்துல காற்று குறைவு, அங்கே காற்று வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க, விலை கொடுத்து வாங்குகிறாங்க. இப்போ நமக்கு காற்று இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? தண்ணீர். அந்த மனுஷனுக்கு தண்ணீர் மிக முக்கியம் வாழ்வதுக்கு. அதுக்கடுத்து தான் முக்கியம் உணவு. புரியுங்களா? அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. என்னது? பரிசுத்த ஆவியானவருக்கு. தண்ணீர் ஜபத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. என்னது? உன் ஆகாரத்தை எங்கே போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தண்ணீர்னா நான் ஜபன்னு சொன்னேன், ஏன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட சொல்கிறாரு? ஆகாரத்தை தண்ணீர் மேலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உபவாசமாக இரு. என்னது? ஆகாரத்தை எடுத்துக்காத, ஜபத்தையே பண்ணு. கொஞ்ச நேரம் மாதத்துக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு, 4 ஃபாஸ்டிங் ப்ரேயரு, 2 வேளை சாப்பாட்டு என்ன பண்ணிக்கோ, கட் பண்ணிவிட்டு பொருத்தனை பண்ணி இதுக்காக ஜெபம் பண்ணு, ஆத்மாக்காக ஜெபம் பண்ணு, ஆத்மா வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அதுதான் ஆகாரத்தை என்ன பண்ணோம். அப்போ தண்ணீர் என்னன்னா ஜபம். அதுக்கு அடுத்தது ஆகாரம்னா என்ன? ஆவிக்குரியதில் வசனம். இப்போ வசனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. இப்போ எப்படி 3 வேளை நீ ஆகாரம் இல்லைன்னா எப்படி இருப்ப? வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தா என்ன இருக்கும்? 3 வேளை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி இருக்கும்? உனக்கு சரியான ஸ்ட்ரென்த் என்ன பண்ணாது, பாடியில் கிடைக்காது, நடக்க முடியாது. ஒரு வாரம் நீ சாப்பிடலான்னு எப்படி இருக்கும்? அப்போ இந்த வசனம் அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்துமாவுக்கு மிக வசனம் முக்கியம். எதுக்கு முக்கியம்? கர்த்தருடைய வசனம் இந்த ஆத்மா வேறு எதுவும் சாப்பிடாது. கொஞ்சம் வேளை நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டு உட்காந்துறேன் அப்படின்னா ஆத்மா ப்ராப்ளம் இல்லை, சோறு போட்டுடலாம். ஆனால் அந்த ஆத்மா எதை சாப்பிடாது? சோறு சாப்பிடாது. அது என்ன சாப்பிடும்? வசனம் மட்டும் தான் அது சாப்பிடும். ஏன் வசனம் சாப்பிடும்? அது ஆவியாக இருக்குது. ஆத்மா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஆவியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியாது? சோறு போட முடியாது. முடியுமா? அதை பலப்படுத்தணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். என்னது? 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கினே இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒரே நாளில் புதியதாகாது. என்னது? ஒரே நாளில் உள்ளான மனுஷன் புதிதாக முடியாதுன்னு யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கே தெரிஞ்சு எழுதி கொடுக்கிறார் பைபிளில். புரியுங்களா? ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது. டக்குன்னு அப்படியே டக்குன்னு அப்படியே நம்ம புதுசாகிட முடியுமா? இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டாய், உடனே நீ புது மனுஷனாக மாறிடுவியா? நாளுக்கு நாள். என்னது? நாளுக்கு நாள். அப்போ நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? அந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டுக்கினே இருக்கணும். அப்போ எதில் புதிதாக்கப்படணும்? இப்போ அன்பில் கொஞ்சோண்டு அன்பு இருக்குது. அந்த அன்பு என்ன செய்யணும்? உனக்குள்ளே கொஞ்சோண்டு அன்பு இருக்குது. புரியுங்களா? உன் மனைவி மட்டும் நேசிக்க முடியுது, இல்லை பிள்ளைங்க மட்டும் நேசிக்க முடியுது, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேரும் நேசிக்க முடியுது. அந்த அன்பு போதுமா? அப்போ அந்த அன்பு என்ன செய்யணும்?
இன்னும் 4 பேர் புறஜாதிகளை நேசிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணோம், அந்த அன்பு வளர்ந்து வரணும். கொஞ்சம் தாழ்மை இருந்தது, அதை என்ன செய்யணும், 2-3 பேர் தான் தாழ்மைப்படுவீங்க பார்த்தா, இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவோம், யார் வந்தாலும் நிமிர்ந்து நின்றுப்போம். அல்லையா? அப்போ எல்லாருக்குமே நம்ம தாழ்மைப்படணும்ல. அப்போ அந்த தாழ்மையை நமக்குள்ளே வளரணும். நீடி பொறுமை, சிலவங்க அவங்க பேசினா மட்டும் நீடி பொறுமையாக இருப்பாங்க, மீது யார் பேசினாலும். அப்போ எல்லாருக்கிட்டையும் நீடி பொறுமை வரும். அதுக்கு தான் புதுசான்றாரு. அங்கங்கே என்ன பண்ணேன், நான் மெய்ப்பொருள் மட்டும் தான் தாழ்மையாக இருப்பேன், இல்லை எங்களுடைய மெய்ப்பொருள் மட்டும் தான் நீடி பொறுமையாக இருப்பேன் அவருக்கு முன்னாடி, மீதி நான்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு முன்னாலே எப்படி இருப்பேன், அவருக்கெல்லாம் வசனம் தெரியாது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லை. அந்த தாழ்மை அங்கே வரும். அப்போ நாளுக்கு நாள் என்ன பண்ணோம், அப்போ அந்த குணங்கள் மாறிக்கினே இருக்கணும். குணங்கள் அன்பில் வளர்ந்துக்கினே இருக்கணும், தாழ்மையில் வளரணும், அப்போ பொறுமையில் வளரணும், அப்புறம் நீடிய பொறுமையாக வரணும். சாந்தமாரு, அப்புறம் நீடிய சாந்தமாரு, அன்பாரு, அப்புறம் பூரண அன்பாரு, அப்புறம் பரிபூரண அன்பாரு. அப்படி என்ன சொல்கிறாரு, அப்படியே ஒன்றுனா என்ன பண்ணுது, உண்மையாரு, அப்புறம் உண்மையில் இன்னும் உண்மையாரு, பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாயிரு, இன்னும் நீதி செய், இன்னும் நீதி செய் அப்படின்னு அது வளர்ந்துக்கினே இருக்க சொல்கிறாரு. உள்ளான மனிதனுக்குள்ளே இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கினே இருக்கணும். அப்போ நாளுக்கு நாள் வளரலன்னா நம்ம என்ன பண்ணோம், நாளுக்கு நாள் வசனத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கணும். அதுதான் 66 புத்தகம், 1189 அதிகாரங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்து எது கொடுத்தாருன்னா நம்முடைய ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி. இது என்னது, இப்போ நீங்கள் 10th கிளாஸ் படிக்கிறீங்கன்னா அதனாலே ஊரில் இருக்கிற புத்தகம்லாம் படிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நீ பரலோகத்துக்கு போனால் எந்த புத்தகத்தை படிக்கணும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கின்னு பரலோகத்துக்கு போக முடியுமா? முழு வேதம் எது கையில் கொடுத்தாரு? இல்லை நீ நீதிமொழிகள் மட்டும் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை நீ சங்கீதம் மட்டும் தான் வாசிக்க சொன்னாரா? இல்லை நீ மத்தேயு மட்டும் தான் வாசிக்க சொன்னாரா? ஏன் இந்த இவ்வளோ பெரிய புத்தகத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு? ஒரு ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு உள்ளான மனிதன் ஆத்மா பலப்படுவதுக்கு தான் இவ்வளோ பெரிய புத்தகம். நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி எவ்வளோ? இந்த பைபிள் 66 புத்தகம். இந்த 66 புத்தகம் இந்த உள்ளே போனோம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு, பலப்படுவதற்கோ, பரிசுத்தமடைவதற்கோ இந்த வேதத்திலிருந்து நான் ஏதோ ஒரு புத்தகத்தை மட்டும் வாசித்து நிற்பேன் அப்படி இல்லை. முழு வேதத்தை நமக்கு ஆண்டவர், அதனால தான் தேவனுடைய ஆலயத்தை நமக்கு ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் எங்கே சேர்த்தாரு? எதுக்கு? இந்த உள்ளான மனிதன் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு. புரியுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் உள்ளே வந்து என்ன ஆகலை, அந்த ரட்சிப்பை என்ன செய்யலை. நீ ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டிருக்கு, அந்த ரட்சிப்பை என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 2:12 இருக்குது பாருங்கள். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தீங்க, இப்போது அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும், இது எந்த ரட்சிப்பு? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுமா? பிரயாசப்படணும். அப்போ ரட்சிப்புனா என்ன ரட்சிப்பு? அது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீங்கன்றீங்க, இப்போ வேற என்ன நிறைவேறணும்? வேறு ரட்சிப்பு நிறைவேறணும் சொல்கிறாரே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்கிறார்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. எப்படி நிறைவேறணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்றாரு. அப்போ அந்த ரட்சிப்புனா என்ன ரட்சிப்பு? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ ரட்சிப்பு நிறைவேறனா அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைக்கால் போட்டிங்க, புரியுங்களா? கடைக்கால் போட்ட பிறகு இப்போது ஒரு வீட்டுக்கு எது முக்கியம்? கடைக்கால், புரியுங்களா? அந்த கடைக்கால் போட்டிருக்கு, உடனே இருக்கிற சாமான்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்க முடியுமா? இப்போ நமக்கு என்ன வேணும்? 4 சைடு சுவரை வேணும், மேலே என்ன வேணும்? தளம் வேணும்.
அப்போ இது வேணும்னா என்ன பண்ணோம், அதை நிறைவேற பிரயாசப்படுறோம். அந்த வீட்டை கட்டி முடிக்கணும்னா என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். இல்லைங்க கடைக்கால் மட்டும் போட்ட போதும், இப்போ நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துக்கிறோம் அப்படின்னா உட்கார முடியுமா? அதுமாதிரி ரட்சிக்கப்பட்டது ஒரு கடைக்கால் போட்டிருக்குறீங்க. உன்னை கட்ட வேண்டியது தான் ஆலயத்தை கொடுத்தாரு, இங்கே வந்தால் நீ கட்டணும். இது உள்ளே வந்து சுற்றி இருந்தால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அஸ்திபாரம் என்ன செய்யும், கட்டலைன்னா நாம் அஸ்திபாரம் மறுபடியும் அஸ்திபாரம் அசைப்பான் பிசாசு. நீ பெற்ற ரட்சிப்பை அதை நிறைவேற்ற நீ பிரயாசப்படாது போனால் மறுபடியும் நீ பேக்கில் போயிடுவேன். உன் ரட்சிப்பு நிறைவேறாது, நீ பிரயாசப்படாது உட்காந்து சும்மா சுற்றிங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சண்டிகை வந்துட்டு வாரத்தை மட்டும் ஒரு நாள் வந்தா அப்படின்னு பைபிள் எங்கே எழுதிக்குது? அனுதினம் ஆலயத்துக்கு என்ன பண்ணு, அனுதினம் ஆலயம் நடக்கணுமா? சேர்க்கப்பட்டது வேறு. அனுதினம் சபை வந்து என்ன பண்ணோம், சபைனா யார்? நீங்கள் தான் சபை, நான் தான் சபை, நீ தான் ஆலயம், நான் தான் ஆலயம். இந்த கட்டிடமான ஆலயத்தில் அனுதினம் இது நடந்துனே இருக்கணும். நீ நடமான பைபிளாக இருக்கணும். என்னது? நடமான பைபிளாக மாறணும், நடமாட ஆலயமாக இருக்கணும். நீ எங்கே போனாலும் ஒரு ஆலயம். நீ எங்கன்னா போய் நிற்கிறனா நின்னா நிற்கிற, நீ ஒரு ஆலயமாக நிற்கிற. அப்போ ஆலயம் எதுக்கு? ஆலயத்துக்கே வராங்க தேவனை ஆராதிக்க. அப்புறம் ஒன்று தேவனை ஆராதிக்க வரோம். அடுத்தது இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்காக ஆலயத்துக்கு வரோம். புரியுதுங்களா? அப்போ நாளுக்கு நாள்னு அர்த்தம் டெய்லி, தினந்தோறும், நாளுக்கு நாள். அப்படி தானே பண்ணுறாரு. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே வாஸ்தவம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதுன்னு. இங்கே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுன்றாரு. அப்போ நீங்கள் யோசிக்கணும், என்ன ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்த்தவருக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டது வந்து ஆரம்ப காலம் ஒரு பேஸ்மெண்ட், ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ அந்த ரட்சிப்பு பூரணமான ரட்சிப்பாக மாறணும். என்ன ரட்சிப்பு? அது பூரணத்துக்குள்ளே கொண்டு வரணும். எஸ்ஐ 33:6 வாசிக்கிறோம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இப்போ என்ன சொல்கிறாரு? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களில் உறுதியாயிருக்கும். அப்போ உன் காலங்கள் உறுதியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போ பூரண ரட்சிப்பு, பூரண ஞானம், பூரண அறிவு, புரியுங்களா? இது மூணு இந்த பக்கம் நிற்குது. நடுவில் என்ன நிற்குது? உன் காலங்கள். என்னது? உன் காலங்கள். அடுத்தது உறுதி. என்னது? உறுதியாக இருக்கும். புரியுங்களா? உன் காலங்களில் அது உறுதியாக இருக்கும். அப்போ உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ உன் காலங்கள் அப்படின்னா என்ன? உன்னுன்னா என்ன? உன் அவங்க இண்டிவிஜுவல். புரியுங்களா? அப்போ உன் காலம், அதாவது அந்த பூரண ரட்சிப்பு உன் காலத்தில் என்ன பண்ணிடாது? உன் காலங்களிலே, உன் காலங்களில் நீ உறுதியாக இருந்தால், என்னது? நீ ரட்சிக்கப்பட்டவருக்கு அந்த பூரண ரட்சிப்பும் பூரண ஞானமும் பூரண அறிவும் உனக்குள்ளே வளரணுன்னா நீ அதை வந்து பிடித்து கொள்ளணும். அந்த பூரண ரட்சிப்பு உனக்குள்ளே உருவாகணும், பூரண ஞானம் உருவாகணும், பூரண அறிவு உருவாகணும்னா நீ என்ன செய்யணும்? உன் காலங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உன் காலங்களிலே நீ உறுதியாக இருந்து என்ன செய்யணும்? இல்லை, நீ உன் காலங்களில் உறுதியாக இருந்து சும்மா உட்காந்து பண்ண முடியுமா? என்ன செய்யணும்? உன் காலங்களில் பூரண ரட்சிப்பு, பூரண அறிவு, பூரண ஞானம் எப்படி வரும்? பூரண ரட்சிப்பும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூரணத்துக்குள்ளே நீ போனோன்னா அந்த பூரண அறிவும் பூரண ஞானமும் பூரண ரட்சிப்பும் எப்படி வரும்னா, வேதத்தை நீ என்ன பண்ணணும்? உன் காலங்களில் என்ன பண்ணிக்கணும்? உறுதியாக இருந்தால் அது இரவும் பகல் என்ன பண்ணணும்? தியானிக்க. உனக்கு ஞானம் என்ன பண்ணும்? பூரண அறிவு வரும், பூரண ஞானம் வரும், அந்த ரட்சிப்பு நிறைவேறிடும். புரியுங்களா? அப்போ நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூரணத்துக்குள்ளே கொண்டு வான்றார் ஆண்டவர். இல்லை நான் அப்படியே ரட்சிக்கப்பட்டேன் இதே சொல்லினது என்ன ஆகாது? நான் பிறந்துட்டேன். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது என்ன செய்யணும்? அந்த குழந்தை வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பிறந்த குழந்தை இப்போ பூரணத்துக்குள்ளே வரணும். புரியுங்களா? நீங்கள் உடனே என்ன பண்ண முடியாது? அந்த குழந்தைக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா?
அப்போ அந்த குழந்தை பூரணத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஒரு பூரண புருஷராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அவனை கல்யாணம் பண்ணணும். என்ன செய்ய முடியாது? அது ஒரு 18 வருஷம் 19 வருஷம் காத்திருக்கிறீங்க, 20 வருஷம் காத்திருக்கிறோம். அப்போ 20 வருஷம் குழந்த மாதிரியே பேசிச்சுன்னா என்ன ஆகும்? 20 வருஷம் ஆன பிறகு குழந்த மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? அப்போ அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாத இருக்குது. என்ன இருக்குது? அது மாதிரி ஒரு விசுவாசி 20 வருஷம் குழந்த மாதிரி பேசுன ஜபனா அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கிட்ட கேட்குதுன்னு வச்சுக்கோ. ஜபன் சொல்கிறீங்க, உபவாசனா அப்படின்னா என்னங்க அப்படின்னு 20 வருஷம் பார்த்து கேட்குற அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அது என்ன இருக்குது? குழந்தையாக இருக்கிறாங்க சபையில். இப்போ அந்த குழந்தைய கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு மனவாட்டியாக மாற்றி போகிற ஆண்டவர். ஆண்டவர் யார்? இல்லை, மணவாளன் தான். அவர் யார்? நீதி உள்ள நியாயாதிபதி. அங்கே போய் இங்கே நீ குழந்தையா இருந்தவங்களை தூக்கின்னு போய் அங்கே பரலோகத்தில் மனவாட்டியை மாற்றுவார நம்ம? அப்போ இங்கே ஆயத்தமாகணும். இங்கே ஆயத்தமாகனா உன் காலங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீ உறுதியாக இருந்திருக்கணும். என்னதுக்கு உறுதியாக இருக்கணும்? ஜபத்தில் உறுதியாக இருந்திருக்கணும், உபவாசத்தில் உறுதியாக இருந்திருக்கணும், ஆலயத்தை விட்டு விடாது உறுதியாக இருந்திருக்கணும், தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை எடுக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கணும், தினந்தோறும் அதை தேடி வாசிக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கணும், அப்புறம் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து வாசிக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கணும், அப்புறம் தியானிப்பதில் உறுதியாக இருந்திருக்கணும், சபையை ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நீ இருந்திருக்கணும். புரியுங்களா? உனக்கு ஆண்டவருக்குன்னா இருந்திருக்கணும், தொடர்பு வந்திருக்கணும், சபைக்கு தொடர்பு வந்திருக்கணும், மெய்ப்பண்ண தொடர்பு வந்திருக்கணும், உன் ஜபஜீவியம் வளர்ந்துருக்கணும், நீ கொடுப்பதில் தாங்குவதில் உறுதியாக இருந்திருக்கணும், சுவிசேஷம் அறிவிப்பதில் உறுதியாக இருந்திருக்கணும். ஒரு பக்கம் உலகத்தில் வேலை, ஒரு பக்கம் குடும்பம், மறுபக்கம் ஆலயம், மறுபக்கம் நான் பரலோகம் போகணும். இது எல்லா வேலையும் என்ன பண்ண முடியாது? ஒன்று விட்டால் என்ன ஆகிடும்? நான் வேலைக்கு போக மாட்டேன், சம்பளம் வாங்க முடியாது. நான் ஆலயத்துக்கு வந்து பைபிளை வாசிக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நீ 24 மணி சர்ச்சில் உட்காந்திக்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். என்னங்கம்மா, நீ வேலைக்கும் போகணும், தூங்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். அப்போ நீ தேவனுக்கும் உனக்கும் ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், ஒரு உறுதியாக இருந்தால் உன் தேவைகளை கர்த்தர் அடிக்கடி என்ன பண்ணுவார்? அவரே சந்திப்பார். நீ ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிற, சபையோடு ஐக்கியமாக இருக்கிற, மெய்ப்பனோட ஐக்கியமாக இருக்கிற, நீ தியானத்தோடு ஐக்கியமாக இருக்கிற, நீ வேதத்தை தேடி வாசல் ஐக்கியமாக இருக்கிற, ஜபத்தோடு ஐக்கியமாக இருக்கிற, சபையில் என்ன நடந்தாலும் கலந்து கொள்ள பிரயாசப்படுற. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ரட்சிப்பு என்ன பண்ணோம்? நிறைவேறும். நீ ஏதோ ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி சபைக்கு வந்தேன், அதோடு என்னைக்கு வர கிறிஸ்மஸ் அன்றைக்கி வரேன், அதோட குட் ஃப்ரைடே அன்றைக்கி வரேன், அதோடு விட்டால் எப்போ வராங்க? அதோட அடக்காரங்கள் தான் கண்டுபிடிக்கப்படுது. அடக்காரில் தான் தெரியுது என்னன்னு. இல்லைன்னா கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம்? எங்கள் பையன் வளர்ந்துட்டான், ஞானஸ்தானம் எடுத்தானே 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தான், இப்போ அவனுக்கு என்ன பண்ணுங்க? இருக்கா இல்லையா? அவ இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியாது? பரலோகத்தை சுதந்திரித்து மறுபடியும் 1000 வருட சாட்சியில் வரணும். யாருக்கு 1000 வருஷம் கொடுப்பாரு? 1000 வருட சாட்சி 1000 வருஷம் மறுபடியும் வாழணும். இந்த 70 வருஷத்தில் ஒரு 15 வருஷம் தான், 20 வருஷமாக நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்குது, 50ல் ரட்சிக்கப்படுற, மரணம் சந்திக்கிறதுக்கு ஒரு 30-35 வருஷம் ஓடும். இந்த 30 வருஷம் நீ நிலைத்து இருந்தால் தான் அந்த 1000 வருஷத்துக்குள்ளே வர முடியும், நித்திய வாழ்க்கையும் போக முடியும். அந்த 30 வருஷத்தில் நீ உலகத்தையே சுற்றிப்பட்டு அப்புறம் எனக்கு 1000 வருஷம் கொடுனா ஆண்டவர் கொடுப்பார? நீ சுகபோகமாக வாழ்ந்துருந்தப்பா உனக்கு என்ன கிடைக்காது? 1000 வருட அரசாட்சியும் கிடைக்காது, நித்திய வாழ்க்கையும் கிடைக்காது. ஏதோ ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கணும், நீ சிலுவில் கல்லணை போல் தொங்கி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது, நீ பரலத்துக்கு போயிடலாம். நீ சிலுவில் தொங்க வச்ச உன் ஆண்டவர் ஒருத்தர் எல்லாம் சிலுவில் தொங்குங்க, அப்புறம் நீ என்ன பண்ணுங்க? ஆண்டவர் என்ன பண்ண பரலோகத்தில் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. புரியுங்களா? நீ கிரவுண்டில் இருக்கிற, உன்னை ரட்சித்த தேவன் அவர் தான் உன்னை கிருபையினால் ரட்சித்தார். நீ ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டாய். அல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் வந்து உனக்கும் ஆண்டவருக்கு உடைய ஐக்கியம் இல்லை அப்படின்னா அந்த பூரண ரட்சிப்புக்குள்ளே போக முடியாது. பாருங்க, பூரண அறிவு உனக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? உனக்குள்ளே பூரண அறிவு வந்துடுச்சு. இப்போது எப்படி இருப்பீங்க நீங்கள்? இப்போது நீங்கள் 20 வருஷத்தில் வேலைக்கு போனீங்க ஒரு பேங்க்கில், 60 வயசு நீங்கள் பூரணம் ஆயிடுச்சு. புரியுங்களா?
அந்த 60வது வயசு எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க? 20 வயசில் வேலை செய்யும்போது 10,000 வாங்கினீங்க. 60 வயசில் வேலைக்கு செய்யும்போது பூரணம் வாங்கும்போது ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறோன்னா அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பேன்? அதே 10,000 வாங்கியிருப்பேன். அப்போ அது வளருது. ரெண்டாவது உன் சரீரம் வளர்ந்துச்சு. இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு, உன் சரீரத்தில் தான் ஆயிடுச்சு. இப்போ நீ 40 வருஷம் உன்னுடைய வயசு வந்து 60ஆக மாறினனால இப்போ நான் 20 வயசில் செய்த வேலையை அப்படி என்ன பண்ண ஓடி ஓடி செய்ய முடியும். அப்போனா அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகுது. புரியுங்களா? ஆனால் உள்ளுக்கிற மனுஷனாக இருக்கணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டிருக்கணும். புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுற வேலை இல்லையே இல்லை அப்படின்னு சொல்ல, வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்றார் ஆண்டவர். வேலை செய்யாமல் அப்படின்னு சொன்னார். அப்போ வேலையும் செய்யணும். இரண்டாவது உன்னை பாதுகாத்துக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் எஜமானுக்கிட்ட நீ வேலை செய்யும்போது எப்படி இரு. அப்போ எப்படி இருப்பாங்க? இப்போ வந்து நீங்கள் நம்ம சர்ச்சையில் என்ன கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை ஸ்தானத்தில் உண்மையை உத்தமாக இருக்கிறான்னு கணக்கிட்ட எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த சிலர் தான் ஆண்டவர் எடுக்கமான வாசல் போகிறவங்க எவ்வளோ சிலர். ஏன் சிலர்? அந்த ஒரு சிலர் தான். பித்தலாட்டமும் பொய்யும் அங்கே பேசினேன் இங்கே பேசினேன் வேலைக்கு ஒழுங்காக போகாமல் ஒரு ஆண்டவரை வராரு. திடீர்னு ஒரு விசுவாசியை பார்க்கணும். அவர் வந்து வீட்டில் பார்க்குறாரு. அந்த விசுவாசி வீட்டில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசை தேடி வர்றார் ஆண்டவர். அந்த விசுவாசி வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதா? இருக்கணும். அப்படி வீட்டில் இல்லைன்னா அது சபையில் இருக்குது. சபையில் வந்து பார்க்குறேன் இங்கேயும் இல்லை. அது எங்கே இருக்கணும்? அது வேலை மேலே இருக்கணும். எங்கே இருக்கணும்? வேலை இருக்கும். வேலையில் போய் தேடினா அங்கேயும் இல்லைன்னா எங்கே இருக்குது? இது 3 இடத்துலையுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? அவிசுவாசி, அற்ப விசுவாசி. வேலை மேலேயும் இல்லை, சர்ச்சிலையும் இல்லை, புரியுங்களா? வீட்லேயும் இல்லை, புரியுங்களா? அதே மாதிரி தெய்வ ஊழியக்காரர் கூட ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? 2 இடத்துல இருக்க சொல்கிறார். எத்தனை இடத்துல? எங்கெங்கே? அதெல்லாம் சொல்கிறது கஷ்டம். எங்கே இருக்கணும்? ஒன்று ஆலயத்தில் இருக்கணும், ஆண்டவர் தேடி வராரு. ஒன்று ஆலயத்தில் இருக்கணும். வேறு எங்கே இருக்கணும்? மந்தைகள் மத்தியில் இருக்கணும். வேறு எங்கேயாவது அந்த மேய்ப்பன் சுற்றி இருக்கிறான்னா அந்த மேய்ப்பனுக்கு சாத்தானால் பிடிக்கப்பட முடியும். சாத்தானே தள்ளிடுவான் உள்ள போட்டு. புரியுங்களா? அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் நான் 2 இடத்துல தான் இருக்கணும். ஏசு எங்கே இருந்தார்? ஒன்று மலை மேலே ஏறி பிதாக்கிட்ட பேசினார். காலைல வந்து எங்கே இருக்கிறாரு? மந்தைகள் மத்தியில் இருக்கிறாரு. அவளை அந்த 2 வேலையை தான் கர்த்தர் அவங்கள அடைக்கிறாரு. உண்மை உள்ள ஊழியக்காரன் என்ன செய்வார்? எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் கனப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்கிறார், இந்த ஊழியத்துக்காக என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு இது இருக்குது. புரியுங்களா? அப்போ எங்கன்னா சுற்றி நிற்கிறனால அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. புரியுங்களா? அப்படி ஒரு மேய்ப்பர் மந்தலி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு மந்தையை தேடி என்ன பண்ணிக்குது? போயிருக்குது. வேறு ஏதோ நம்பி ஓடி இருக்குது. புரியுங்களா? தான் சுயத்துக்காக ஓடி இருக்கலாம், இல்லை ஆண்டவர் சொல்லாமல் இடத்துக்கும் போயிருக்கலாம். புரியுங்களா? தேவன் சொல்லாமல் மேய்ப்பு என்ன பண்ண முடியாது? போக முடியும். தேவன் சொல்லாமல் இடத்துக்கு போனால் பல பிரச்சனைகள் வரும். கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல மேய்ப்பு என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. புரியுங்களா? ஏன் அப்படின்னா ஆண்டவர் அப்படி மேய்ப்பர்களை வச்சது. நீ ஏன்னா ஒரு நாள் நீங்கள் மேய்ப்பனை வரணும். சீசன் ஆனால் என்ன பண்ணணும்? மேய்ப்பனை வரணும். அப்போ சீசன் தெரியணும். மேய்ப்பனுங்க நான் ஏன் வேலை என்ன? சீசன் எங்கே இருக்கணும்? ஒன்று மேய்ப்பன் கூடவே இருக்கணும், இல்லைன்னா எங்கே இருக்கணும்? சபைக்கு வந்து ஜபிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். சீசன் ஆகிட்டீங்கன்னா புரியுங்களா? அப்புறம் வீட்டில் ஜபிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிற வீட்டில் ஜபிக்கலாம். நீங்கள் பூரணமான சீசனாக இல்லையே, ஆரம்ப சீசனாக தானே இருக்கிறீங்க. இன்னும் வளர வேண்டியது எவ்வளோ இருக்குது, சத்தியம் கேட்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வளரணும். அப்போது ஆண்டவருக்கும் உனக்கும் அந்த பூரண அறிவு வரணுன்னா என்ன செய்யணும்? பூரண அறிவு. நீ வேதத்தை பார்க்காம பூரண அறிவு வராது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. சொல்றாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்போ தன்னை சிருஷ்டித்துடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பூரண அறிவு வரும் என்ன வருது? சிருஷ்டிப்பின் சாயல் இருக்குது. என்னது?
அந்த பூரண அறிவுள்ள மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? சிஸ்டிப்பின் சாயில் இருக்குது. ரெண்டாவது பூரண அறிவு இல்லைம்மா, பூரண அறிவுள்ள மனுஷனுக்குள்ள, புதிதாக்கப்பட்ட பூரண அறிவுள்ள மனுஷனுக்குள்ள ஒன்று சிஸ்டிப்பின் சாயில் இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? புதிய மனுஷன் தரித்துக்கொண்டு புதிய மனுஷன் தரித்து கொள்கிறான். அந்த பூரண அறிவு எப்போ உருவாகும்? பைபிளே வாசிக்கிறதில்ல, தேடி வாசிக்கிறதில்ல, ஆராய்ந்து வாசிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. எப்படி வளர முடியும்? வர முடியுமா? நம்ம சிஸ்டம் சாயில் எப்போ வரும்? சிஸ்டமின் சாயில்னா என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, தேவன் என்ன சொன்னார்? தம்முடைய சாயலாக. என்ன சாயலாக? நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ இங்கே தான் வருது. அப்போ அந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்குள்ள என்ன அறிவு இருந்தது? பூரண அறிவு இருந்தது. புரியுங்களா? அறிவு, பூரண அறிவு எப்போ கட்டாயிடுச்சு? பாவம் செய்யும் போது. மறுபடியும் அந்த பூரண அறிவு மனுஷனுக்குள்ள வந்து சிஸ்டம் சாயல் நமக்குள்ள வரணும். புரியுங்களா? அப்புறம் நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். இப்போ பூரண அறிவு வரணும்னா என்ன செய்யணும்? பூரண அறிவு வரணும்னா வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை ஆராயணும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து. அப்போ இயேசுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆராயத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அங்கே பரிசுத்தாவியும் சொல்கிறாரு, வேத வாக்கியங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கன்னா அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். பிதா சொல்கிறாரு, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க சொன்னார். அதே நம்ம செய்யணும். எதுவுமே செய்யாமல் அப்போ சிஸ்டமின் சாயில் எப்படின்னு டக்குன்னு வந்துடுமா? கல்யாணமே பண்ணலை, புரியுங்களா? டக்குன்னு எத்தனை பிள்ளைங்கம்மா அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போது ஒரு சிஸ்டமின் சாயில் அந்த உள்ளே உருவாகணும். தாய் வயிற்றில் உருவாகணும்னா அதுக்கு என்ன வேணும்? கல்யாணம் வேணும் இல்லை? கல்யாணம் இருந்தால் தானே உருவாக்கப்படுது பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் தன்னுடைய சிஸ்டமின் சாயலை எப்படி உருவாக்குறாருனா, ஏற்கனவே பாவத்தில் விழுந்த ஜனங்களை முதலாவது ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால் அவங்கள மீட்டெடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தனை பண்ண அனுதின சபையில் சேர்க்குறாரு. சேர்த்துட்டு பிறகு அப்படியே பைபிள் படிக்காமல், பைபிளை தேடாமல், ஆராயாமல், தியானிக்காமல், ஜெபிக்காமல், துதிக்காமல், ஆராதிக்காமல், கர்த்தருடைய கீழ்ப்படியாமல், எந்த குணங்களும் வராமல் இருந்தால் எப்படி வளருவாங்க? அப்போ நம்ம ஆண்டவரே ஏமாத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்ம என்ன நினச்சிடுங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்க என்ன பண்ணிடலாம்? ஒன்று ரட்சிக்கப்பட வேண்டியது. அது பிறகு நீ வேதத்தை வாசிக்கிறியோ இல்லையோ, தியானிக்கிறியோ இல்லையோ, ஆராதிக்கிறியோ இல்லையோ, புரியுதுங்களா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறோ இல்லையோ, அப்புறம் சபைக்கு வரே இல்லையோ, அந்த திருவந்து மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஸ்கூலில் சேர்ந்துட்டு, புரியுங்களா? மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் எட்டி பார்த்துட்டு போயிடுறேன் ஸ்கூலுக்கு வந்து. அப்போ வருகையில் போக முடியுமா? நான் திருவந்து எடுக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இப்போ அவங்க பரலத்துக்கு போக மாட்டாங்களா? ஏன் வந்து வேத வசனம்லாம் இருக்கணும்? ஏன் வேதத்தெல்லாம் வாசிக்கணும்? குணங்கள் மாறணும்ல, கனி கொடுக்கணும்ல. ஞானஸ்தானம் நம்ம வந்து தண்ணியில் எடுக்கிறோம், பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. மற்றவங்களும் அப்படியே தான் எடுக்கிறாங்களே இல்லையா? மற்ற எல்லாமே எடுக்கிறாங்க. அதோடு விட்டுறாங்களா? அன்றைக்கி எடுக்கிற அன்றைக்கே நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பரலத்துக்கு போயிடலாம். ஆனால் நம்ம கொண்டு வந்து எங்கே விட்டுறாரு? எதுக்கு விட்டுறாரு? நீயும் வளரணும். நீ ரட்சிக்கப்பட்டால் என்ன நடக்குது? நீ ஒருவன் ரட்சிக்கப்பட்டுட்ட குடும்பத்தில்,
இப்போ உன் மூலமாக என்ன பண்ணணும்? உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். இப்போ வீட்டாரே ரட்சிப்புல நடத்தினல்ல, அப்போது நீ ரட்சிக்கப்பட்ட மனசை நீ அந்த ஆலயத்தில் உனக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து நீ உன் காலங்கள் உறுதியாக இருந்தால் உனக்குள்ள இருக்கிற சுபாவம்லாம் மாறிச்சுன்னா அப்போ உனக்குள்ளே வந்து அன்பு வளருதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த அன்பை கொண்டு போய் நீ என்ன பண்ண வீட்டில் காட்டுற, உன் சொந்த மதத்தில் காட்டுற. இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாரு இவர். ஒருவேளை இவர் தண்ணி அடிச்சிருந்தார், வீடி பிடிச்சிருந்தார், ஸ்மோக் பண்ணியிருந்தார், சினிமா பார்த்து கொண்டு இருந்தார். இவர் பிற்காலத்தில் எப்படி இருந்தார்? ரவுடியாக இருந்தார். இவர் கொலை பண்ணுறதா இருந்தார். இன்றைக்கி இவ்வளோ தாழ்மையை இவருக்குள்ளே பார்க்குறேனே. அப்போ இந்த தெய்வம் வந்து உண்மையான தெய்வம். யார் சொல்லுவாங்க? வீட்டார் சொல்லுவாங்க, உற்றார் உறவினர் சொல்லுவாங்க. நானும் போய் அந்த சர்ச்சில் என்ன பண்ணிக்கிறேன், சேர்ந்துறேன்னுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவன் என்ன பண்ணார்? ரட்சிக்கப்படல் கொண்டு வந்து எங்கே வச்சார்? சபையில். சபைக்கும் ஆசீர்வாதமாகவும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாகவும் தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் நீ இருக்கணும்னு தான் ஆண்டவர் சித்தம். நீ வியாதியோடு இருக்கணும், நீ அப்படியே வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டு அதே கோபம் அதே எரிச்சல் அப்படியே இருந்து ஆண்டவர் சித்தமா? நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோவப்பட்டேன்னா இப்போ அதோட பயங்கரமாக கோவப்படுறேன்னா அர்த்தம். அப்போ எவனுமே சர்ச்சைக்கு வர மாட்டான். நம்மளை பார்த்து வருவன சொந்த மதம்லாம் என்ன ஆகும்? அதே ஏமாத்துறாரு இவர். அன்றைக்கி எப்படி பணத்தை ஏமாற்றி ஓடினாரோ அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? குடும்பங்களில் சொந்த மதில் பணத்தில் ஏமாத்துறாரு, கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் என்ன சொல்கிறேன், நான் சர்ச்சைக்கு போகிறேன், எங்கள் இயேசு எங்கள் நல்லவர்ன்றாரு. அவர் நல்லவர் தான். நீ நல்லவர் ஆவணியா பண்ணா? இயேசு நல்லவர் நான் சொல்கிறேன் 100 முறை. ஆனால் நீ நல்லவர் ஆவணியான்னு கேட்டால் நான் நல்லவர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இயேசு நல்லவர், ஆனால் விசுவாசம் எப்படி இருக்கணும்? கெட்டவனாக இருக்கணுமா? அப்போ அவரை போல் மாறாமல் வீடு ரட்சிக்கப்படுமா? குடும்பம் ரட்சிக்கப்படுமா? அப்போ வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படணுன்னா அப்போ யாருடைய வேலை அது? யாருடைய வேலைம்மா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படணும். அது யாருடைய வேலை? அது வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 16 31 32. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா வீட்டார் என்ன பண்ணுவாங்க? அப்போ நீ விசுவாசியா, அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசுவை அந்த விசுவாசத்தில் பூரண விசுவாசம் வரைக்கும் நீ கனியில் வளர்ந்தா தான் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. புரியுங்களா? நீ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு போகணும். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாம்? பரவாயில்ல, இவர் இப்படி இருந்தார், ரொம்ப மாற்றங்கள் இருக்கிறது. இவர் போகிற கோயிலோ இவர் வணங்குற தெய்வமோ எப்படிப்பட்ட தெய்வம்? குணங்களை மாற்றுகிறவர், பாவத்திலேருந்து ரட்சிக்கிறவர். இந்த மனசு எப்படி இருந்தால் நம்ம பார்த்தோமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடியாக இருந்தவன் இன்றைக்கி இவனுக்குள்ளே சரீரத்தில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்தில் தாழ்மை பார்த்தோம், பொறுமையை பார்த்தோம், வீட்டாரே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. சொல்லணும் சொல்ல மாட்டாங்களா? நம்ம அப்படி தான் இருக்கிறது தான், அதுதான் வருகைக்கு போவோம். நீ ரட்சிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தில் இன்னும் சண்டை, இன்னும் அதே பிரச்சனைகள், அதே ஆண்டருக்கு முன்னாக நீ வரும்போதெல்லாம் லேட்டாக வந்துங்கன்னு, இஷ்டம் போல் வந்துங்கன்னு இல்லை, அப்போ உனக்குள்ள என்ன இல்லை? வளர்ச்சி இல்லை. அப்போ வளர்ச்சி இல்லாத ஒரு ஆத்மா கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு அங்கேயும் அதே வேலை தான் செய்வாங்க. இங்கே என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். ஏசு என்ன சொன்னார்? பரலோகத்தில் என்ன நடக்குதோ அதே ஆராதனை எங்கே நடக்குதா? பூலோகத்தில் நடக்குதான். பரலோகத்தை போல ஆராதனை, பரலோகத்தை போல ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? பரலோகத்தை போல மாற்றப்பட்டிருக்கிறாங்க. புரியுங்களா? அதுக்கு பிரயாசம் இல்லாமல், நேரம் கொடுக்காம, எதுவுமே செய்யாமல் 24 மணி நேரம் விழுங்கிட்டு அப்புறம் வருகையில் போக முடியுமா? 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் என்ன செய்திருக்கணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஐக்கியம் இருக்கணும். அந்த 2 மணி நேரமே பெரிய ஆசீர்வாதம் இல்லை?
தேவனுக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் இல்லைன்னா, தேவனுக்கும் உனக்கும் ஒரு வேத வாசிப்பு இல்லை அப்படின்னா, தியானிப்பு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ண முடியாது? வளர்ச்சி அடைய முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சிக்கு தான் உனக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும், உறவு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீ என்ன பண்ணணும்? நீ ஆண்டவர்கிட்ட பேசணும். உன் கஷ்டத்தை எடுத்து ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு வசனம் வாசிக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, உன் ஆவியை எனக்கு கொடுங்கப்பா. என்னது? ஆவியை தாங்க, நான் வளர்ன ஆண்டவரே, உம்மை போல மாறின ஆண்டவர்னு அது பிரயாசப்படாத என்ன பண்ண முடியாது? நம்ம குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கும். ஜெயமோ கத்தரால் வரும். நம்ம ஒரு குதிரைகளை போல் என்ன பண்ணோம்? அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். அதிகாலை குதிரை என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கும். எதுக்கு? சவாரி ஓடுவதுக்கு, யுத்தத்தில் ஓடுவதுக்கு என்ன பண்ணுது? குதிரைகள் ஆயத்தமாக இருக்கிறது போல் நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். புரியுங்களா? அனுதினம் அதிகாலை எழுந்து ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆத்மா என்ன பண்ணாது? பலவீனமாக இருக்கும். உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிடுவான், சத்துவம் இல்லாத இருப்பான், ஜெபிக்கவே முடியாது, முழங்காலில் நிற்க முடியாது, மூட்டெல்லாம் வலிக்கும். ஏன்னா நம்முடைய வேலை 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அப்புறம் போட்டி போட்டுக்கணும், இன்னும் 2 ஹவர் வேலை செய்கிறோம், அப்புறம் கடையை காலையில் 8 மணிக்கு தந்த கடையை நைட் 11 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கல்லாவே எண்ணி பணத்தை வச்சுன்னுக்கிறாங்க. நானும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. 8 மணிக்கு நீ கடையை தந்தால் 8 மணி வரைக்கும் கடை இருக்கணும். 8 ஹவர் தான் இருக்கணும். கடை திறந்து வச்சுட்டு வியாபாரம் மட்டும் 16 மணி நேரம் பண்ணியிருந்தா முழங்கால் போட்டு ஜாம் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? எல்லா எனர்ஜி எங்கே போயிடுச்சு? கடையிலே போயிடுச்சு. அவரால் முழங்கால் போட முடியாது, அவரால் ஒரு அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது? வாசிக்க முடியாது. புரியுங்களா? அப்போ அந்த பணம் நான் தசம்பாகலாம் கொடுத்தேன், இப்போ பரலோகத்தில் ஏற்றுங்க ஆண்டவர்னா ஏற்றுப்பார் ஆண்டவர்? ஏற்றுக்க மாட்டார். இல்லை கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்க ஐயா, நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அது பைபிள் படிக்கிறனா இடம் கொடுப்பாரா? ஏன் அப்படின்னா காலம் என்ன பண்ணிச்சு? முடிஞ்சிச்சு. உனக்குன்னு ஒரு காலம், உன் காலங்களில் நீ என்ன பண்ணியிருக்க? நீ வியாபாரம் பண்ணு, நீ எதனா பண்ணிக்கோ, நீ எந்த வியாபாரம்னா பண்ணிக்கோ, நீ எந்த வேலைனா செய். புரியுங்களா? ஆனால் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை. உனக்கும் ஆண்டவருக்கும் அவர் யார்ன்றது நீ அறியாத இருக்கிற. தேவனை எப்படி அறிய முடியும்னா வேதத்தின் வழியாக அறிய முடியும். அல்லேலூயா. நீ தேவனை அறிகிற அறிவில் வளரணுன்னா எப்படி வளர முடியும்? வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உனக்கும் ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? உறவு உண்டாகுது. உனக்கு ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? ஐக்கியம் உண்டாகுது. உனக்கு ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? சொல்லுங்கள். தொடர்பு உண்டாகுது. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளாமல் 24 மணி நேரம் ஒரே சுற்றி இருந்தான்னு இருக்காது. தேவனுக்கு அவனுக்கு உண்டாகிற தொடர்பு கட்டாயிடுது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சையில் முகத்தை காட்டிட்ட போதுமா? அவரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? வளரணும். ஆலயத்தில் 1 மணி நேரமாக என்ன செய்திருக்கணும்? முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கணும். அவங்களுடைய பங்கு அது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் 1 மணி நேரமாவது என்ன பண்ணு? தேவனோடு பேசணும்ல. தேவனோடு கனெக்ட் பண்ணுறது எப்படி? அவர் செடி, நீங்கள் கொடி, அவர் தோட்டக்காரர். அந்த கொடியானது செடியில் என்ன பண்ணியிருக்கணும்? நிலைத்திருக்கணும். அப்போது நிலைத்து இல்லைன்னா அது அறுப்புண்டு போயிடும். ஒரு நாள் அக்னியில் போடப்படும். அப்போ அந்த நேரத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, கர்த்தாவே கர்த்தாவை கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டாங்க. அப்போது ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு நாட்களும் தேவனுக்கும் அந்த விசுவாசிக்கு நடுவில் என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்கணும். அல்லேலூயா. அப்போது அந்த விசுவாசி நல்ல குணசாலியாக மாறணும். புரியுங்களா? நல்ல குணம்னா அன்புள்ளவனாக மாறணும். 10 வருஷம் ஆயிடுச்சு ஒரு விசுவாசி, ஒரு 5 வருஷம் டாக்டருக்காக படிக்க வைக்கிறாங்க. 5 வருஷத்தில் என்ன ஆயிடுறாங்க? அவங்க டாக்டராக மாறுறாங்க.
ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆயிடுறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக மாறுறாங்க. அப்போது அது மாற முடியுது உலகத்தில். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவங்க, நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், விசுவாசியாக இருந்த ஒரு 5 வருஷம் ஆன பிறகு நீ ஒரு சீசனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? 5 வருஷத்தில் சீசனாக, ஆண்டவராக இயேசு 3 வருஷத்தில் சீசன் ஆக்குறாரு. நம்ம 5 வருஷம் எடுத்துக்கோங்க. 10 வருஷத்தில் என்ன இருக்கணும், ஒரு சீசன். ஒரு நல்ல மூப்பராக இருக்கலாம், ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு உடன் ஊழியக்காரலாம் மாறலாம், ஒரு 10 ஆத்மாக்களை சம்பாரித்து கொண்டு வரலாம். அப்போ இந்த வேதத்தை நீங்கள் அறியாதிருந்தால் என்ன நடக்காது? அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள், சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. யாருடைய நடை? அந்த விசுவாசியோ, இல்லை அந்த சீசனோ, இல்லை அந்த ஜாமக்காரனோ, இல்லை யுத்த வீரனோ, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இருதயத்தில் இருக்கணும். என்ன இருக்கணும்? இருதயத்தில் என்ன இருக்கணும்? வேதம். வேதனா என்ன? வார்த்தை. வேதனா வார்த்தையை போட்டிருக்கிறார். வேதத்துக்கும் வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? வேதத்துக்கும் வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? வேதம் என்றால் 66 புத்தகம் நிரம்பினது தான் ஒரு வேதம். இல்லை 1189 அதிகாரம் இணைக்கப்பட்டது தான் ஒரு வேதம். வார்த்தைனா என்ன? 2 அல்லது 3 எழுத்து இணைக்கப்படுகிற, ஜோடிக்கப்படுகிற, அது ஒரு வார்த்தையாக மாறுகிறது பைபிளில். அல்லேலூயா. அப்போது வேதனா வார்த்தைன்னு சொல்லிடக்கூடாது, வார்த்தனை வேதன்னு சொல்லிடக்கூடாது. புரியுங்களா? அப்போ வேதனா என்ன? 66 புத்தகம். அதாங்க சொல்ல பாரு. வாசிங்க அந்த வசனத்தை. அவனுடைய தேவன் அருளிய வேதம் பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எது இருக்கிறது? வேதம். வேதம் இருக்கிறது. அப்போ இந்த வேதம் எப்படி வரும் இருதயத்துக்கு? இப்போ நம்ம எடுத்து இது ஒரு இருதயத்தை வச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் ஒரு இருதய டாக்டர்கிட்ட சொல்லி இந்த வேதத்தை தைச்சி என் இருதயத்தில் தைச்சி விட்ருங்கன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம இந்த வேத புத்தகத்தை எடுத்து நம்ம இருதயத்தை வச்சுக்க முடியுமா? அப்போ இந்த வேதத்தில் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை, வசனம், சத்தியங்கள்லாம் எங்கே வரணும்? அப்போ இருதயத்துக்கு வரணும். என்ன பண்ணணும்? அது இரவும் பகலும் வாசிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். அப்படி தான் போட்டிருக்குதே இல்லையா? 1 தேசர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. எதுக்கு வேண்டிக் கொள்றாங்க? விசுவாசம் குறைவு. ஒரு விசுவாசுக்குள்ள விசுவாசம் குறையமா இருந்தாவே ஒரு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை மணி நேரம்? ஒரு விசுவாசத்துக்கு, விசுவாசத்தில் குறையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? எவ்வளோ மணி நேரம்? இரவும் பகலும். எதுக்கு? விசுவாசத்தில் குறை. அவங்க முகத்தில் பார்த்தா எப்படி இருக்குது? விசுவாசம் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு இரவும் பகலும் ஜெபத்தை போடு. அப்போ ஒரு விசுவாசம் குறைவாக இருந்தால் என்ன பண்ணணும்? மாதத்தில் ஒரு நாள்லாம் இரவும் பகல் என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் நம்ம பண்ணோம், ஜெபிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் நிறைவான விசுவாசமாக மாறும். இப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போவோம். அப்போ முகத்தில் குறைவான விசுவாசத்தை வச்சுருந்தீங்கன்னு அப்போ 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரலன்னா நிறைவான விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அப்போ ஒரு விசுவாசத்துக்கே எவ்வளோ மணி நேரம் வேணுமா? அந்த குறைவான விசுவாசத்துக்கு 24 மணி நேரம் உட்காரன்னு யார் எழுதி வச்சது? நானே எழுதி வச்சேன் பைபிளில். யார் எழுதுனது? ஆவியானவர் எழுதினார். இப்படி சபையில் போய் என்ன பண்ணு, உங்களுக்குள்ளே விசுவாசம் குறைவாக இருந்தால் என்ன பண்ணிக்கோ, இரவும் பகலும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், தியானிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். அப்போ 24 மணி நேரம் பகலும் இரவு இருந்தால் அவங்களுக்குள்ளே என்ன பண்ண? விசுவாசம் வளரும். நீ 24 மணி நேரம் நீ இரவு பகலை நீ தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்தா நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவார்? நிறைவான ஒரு விசுவாசத்தை உள்ளே கொண்டு வருவார். வர மாட்டாரா? ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார். ஏன் கொண்டு வரேன்? நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். புரியுங்களா? எந்த வசனத்துக்கு?
ஆண்டோடைய வசனத்துக்கு. அப்போது ஒரு விசுவாசன்றது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான். அவர் என்ன சொன்னார்? தேவன் அருளிலே வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ அந்த வேதம் உள்ளே வந்தால் தான் நடைகள் என்ன பண்ணாது? பிசக்காது. இல்லைன்னா அடிக்கடிக்கு விழுந்து விழுந்து எழுந்துருக்கணும். வேதம் முழுமையாக உள்ளே வரல அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? வயிறு நிறைய நீ சாப்பிடாத, 10 இட்லி வச்சாங்க, இல்லை 8 இட்லி வச்சாங்க, இல்லை பிரியாணி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்க, புரியுதுங்களா? நீங்கள் அதுலேருந்து ஒரு சோறு மட்டும் எடுத்து சாப்பிட்டு நான் 2 மைல் நடந்து போகிறேன்னா போக முடியுமா? என்ன சொல்வீங்க? அப்பா சொல்கிறாரு, ஒரு சோறு மட்டும் போதும்பா, சாப்பிட்டு என்ன பண்ணு, நந்த பணம் போக முடியுமா? உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த முழு சாப்பாடு சாப்பிட்டா தான் நான் நடந்து என் வயிறு நிரம்பினா தான் போக முடியும். அப்போ வயிறு நிரம்பினா தான் நடந்து போக முடியும்னா அப்போ இருதயம் வசனம் நிறைந்தால் தான் பிசகாது வழி. என்னது? பிசகாது. அப்போ நமக்குள்ள இருதயத்தில் வசனம் நிரப்பி வச்சுருக்கிறீங்களா? வேதம் நிரம்பி இருக்குதா? வேதத்தை கொண்டு வந்து இருதயத்தில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 20 வருஷம் உனக்கு டைம் கொடுத்தாரு, 10 வருஷம் உனக்கு டைம் கொடுத்தாரு, 7 வருஷமாக நீ ஆலயத்தில் இருக்கிற, ஆனால் இருதயத்தில் வசனம் என்ன பண்ண மாட்டேது? நிரப்பப்படலைன்னா எப்படி இருக்கும் இருதயம்? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வசனம் நிரப்பப்படலைன்னா எப்படி இருக்குமா? சங்கீதம் 119 9 வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். அடுத்தது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போது பாவம் செய்யாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? இப்போது பாவம் செய்யாத இருக்குன்னா என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஏன் இருதயத்தில் இருக்கணும்? நம்முடைய சரீரத்துக்கு, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நடுவு சென்டர் பகுதி அது இருதயம். அல்லேலூயா. இந்த வசனம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எழுந்து ஜெபம் பண்ணு. எழுந்து என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணு, ஒரு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இல்லை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, எழுந்து வேதத்தை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? இருதயத்தில் உலகத்தை ஏற்றணும், உலகத்தில் இருதயத்தில் வச்சுக்கணும். உலக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் இருதயத்துக்குள்ளனா என்ன பண்ணோம்? உலக ராஜ்யம் தான் உலகத்தையே சுற்றின்னு இருக்க சொல்லும். வேலை, சம்பளம், வேலை, வயிறு, வேலை, வயிறு, வேலை, இதே சுத்தம். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ரத்தத்தில் கழுவி மீட்டெடுத்துட்டாரு, உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இனி யாருக்கு சொந்த? நீ பரலோகத்துக்கு சொந்தமானவன். நீ பரலோகத்துக்கு சொந்தமானவன். எங்கே இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் தான் அதிக நேரம் கொடுக்கணும், தேவ சமூகத்தை தான் அதிக நேரம் கொடுக்கணும். நீ உலகமே என்ன பண்ணுற? 24 மணி நேரமும் உலகத்தையே சுற்றி இருந்தால் வேதம் இருதயத்துக்கு வருமா? இது வாசித்தா தான் வரும், கேட்கும் போது தான் வரும். இடைவிடாமல் என்ன பண்ணோம்? வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும், தேடணும், சம்பாஷிக்கணும், இதை பற்றி 4 பேருக்கு சொல்லணும். இப்படியே சொல்லிக்கினே இருந்தால் தான் வார்த்தை உள்ளே வந்து நிரம்பும். உனக்கு டைம் கொடுக்குறாரு. 7 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும்? வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருகி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சொற்கள் எங்கே இருக்கணுமா? மண் குகையில் 7 தரம் உருகி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பாக சுத்த சொற்களாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே? கர்த்தருடைய சொற்கள் என்ன பண்ணமா? ஃபஸ்ட்டு நம்ம மண். என்னது மண்? என்னது மண்? மண்ணன்னா மண்ணான சரீரம். அந்த மண்ணான சரீரத்தில் என்ன இருக்குதா? இருதயம் இருக்குதா? அந்த குகை. அல்லேலூயா. அந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே 7 முறை இந்த வசனம் என்ன பண்ணியிருக்கணும்? வேதம் நம்ம 7 முறை உன் இருதயத்துக்கு போய் வந்தால் உன் இருதயம் என்ன மாறிடுது? உன் வாயில் என்ன வருது? வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்கள் வருமா? அல்லேலூயா.
அப்போ உன் வாயில் சுத்த சொற்கள் வரணும்னா நீ 7 முறை இருதயத்துக்கு என்ன பண்ணிக்கணும்? ஒரு 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு 7 முறை நீ வேதத்தை வாசிக்கலை, அப்போ இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 3 முறை வயிற்றுக்கு என்ன போகுது? ஆகாரம் போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை போகுது? 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. ஒரு நாளைக்கு 3 முறை வயிற்று ஃபுல்லாக சாப்பாடு போய் வெளியே வந்துருந்தா வயிறு எப்படி இருக்குது? சரீரம் நல்லா இருக்குது. சொல்கிறாங்கல்ல, பரவாயில்ல, நாங்கள் வெயிட் வந்து இப்போ 95 கிலோ இருக்குது. 3 கிலோவில் பிறந்த ஒரு குழந்தை இப்போ எத்தனை கிலோவில் இருக்குது? 90 கிலோ இருக்குது. அம்மா எத்தனை கிலோ? தம்பி எத்தனை கிலோப்பா? 130. இப்போ நீங்கள் 130, நான் ஒரு 95. இதில் எப்படி வந்தேன்? சிஸ்டர் எத்தனை கிலோ? வயிற்றுக்குள்ளே ஆகாரம் போய் போய் வந்தனால தான் என்ன பண்ணுறோம்? சரீரம் வந்துடுச்சு, ஆனால் ஆத்மா என்ன பண்ணல? ஆத்மா வளர்கிறதுக்கு என் வேதம் உள்ள என்ன பண்ணல? அதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? உலக ராஜ்யத்தையும் மனுஷ ராஜ்யத்தை கட்டினே இருக்கிறோம். புரியுங்களா? கேட்டால் ஏங்க உபவாசத்துக்கு வரல அப்படின்னா எனக்கு 24 மணி நேரம் வேலைன்றாங்க. சர்ச்சையில் என்ன புரோகிராம் இருந்தாலும் அது தேவன் வந்து ஏதோ சர்ச்சையில் மேய்ப்பர் வந்து என்ன பண்ணல, தன்னுடைய அவருக்கு டைம் நேரம்னு சொல்லிட்டு உபவாசத்தை வைக்கிறது இல்லை. பரலோகம் சொல்லுது. என்னன்னு? பரலோகத்துலேருந்து என்ன வருது? இந்த சபை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் உங்கள் பேர் இருக்குது, மேய்ப்பருடைய பேர் இருக்கும். புரியுங்களா? இந்த எல்லைக்குள்ளே இந்த சர்ச்சு இங்கே தான் கட்டணும்னு சொல்லி ஏற்கனவே இந்த இடத்துல தேவன் அஸ்திபாரம் பண்ணி வச்சுருந்தார். அல்லேலூயா. இந்த ஆலயம் பரலோகத்தில் இருக்குது. இந்த ஆலயத்தில் இத்தனை பேர் அங்கத்தினர் இருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு தெரியும், மேய்ப்பருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் என்னென்ன நடக்கணும்னு புரோகிராம் ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த மேய்ப்பருக்கு சொல்லினே இருப்பார். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு ஏதோ ஐயா சொன்னதால நான் சொன்னதும் இங்கே வரல. புரியுங்களா? இதில் எத்தனை பேர் வருவாங்க அதையும் கத்துறாங்க. என்ன பண்ணுறாரு? ஜீவ புஸ்தகம் எழுதுகிறாரு. எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகினாங்க அத்தனை பேர் எழுதுகிறாரு. ஏன் வரல? அவங்க நிர்வசாரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகம் தான் முக்கியம், வீடு முக்கியம், ஆனால் எது முக்கியம் இல்லை? தேவனுடைய ராஜ்யம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அங்கே பரலோகத்தில் எழுதப்படுது. அப்புறம் ஒரு நாள் கணக்கு கேட்பார். 2 கொரிந்தியர் 5:10 படி என்ன செய்வார்? ஆண்டவர் நிற்க வச்சு அந்த விசுவாச கணக்கு கேட்பார். நடக்கப்பட்ட அத்தனை உபவாசத்தில் நீ வரல, உபவாசத்தில் இரவு ஜபத்துக்கு வரதில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு லேட்டாக வரீங்க, வாசிங்க 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்க என்ன சொல்றாரு? நாம் எல்லாரும் அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அப்போ தீமைக்காவதுன்னா சண்டே ஆராதனையில் என்ன பண்ணிட்டாங்க? வரல. கேட்டால் என்ன பண்ணல? எனக்கு வேலை இருக்குது. ஏன் உபவாசத்துக்கு வரல? வேலை இருக்குது. புரியுதுங்களா? அப்போது எனக்கு இரவு ஜபத்துக்காக வரல, தூக்கம் இருக்குது, நான் நாளை காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போனோம், இரவு ஜபத்துக்கு வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டோடைய வருகை இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வருதுன்னா மேய்ப்பர் கூப்பிட்றாரு, இன்றைக்கி இரவு ஜபத்துக்கு வாங்க. அன்றைக்கி தான் வருகை வந்துச்சு. எத்தனை பேர் போவாங்க இன்றைக்கி? அந்த வந்தவங்க மட்டும் தான் போவாங்க. எல்லாமே போவாங்களா? எல்லாம் கைவிடப்பட்டுருவாங்க. அப்போ சபையில் என்னென்ன நடக்குதோ சபையில் தான் எடுப்புதலே வரும் வரப்போகிற நாட்களில். புரியுங்களா? வீட்டு பக்கத்தில் வராது. நான் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க என் மேலே எழுப்புதல் வராது. தேவனுடைய ஆலயத்தில் தான் எழுப்புதல் வரும். ஃபஸ்ட்டு சபைக்கு வெளியே நடந்தது எழுப்புதல், இப்போ சபைக்கு உள்ளே வரப்போகிறது. யார் மேலே ஊற்றுவாருன்னா யாருக்குள்ளே வேதம் நிரம்பி இருக்கிறது, ஜெபம் நிரம்பி இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஆவியை ஊற்றுவார். புரியுங்களா? அவங்கள தான் வருகை போக முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் தான் கொண்டு போவார். எலியாவை யார் கொண்டு போனார் பரலோகத்துக்கு? ஆவியானவர். அந்த ஆவியானவர் போய் எல்லாமேனா அது வேதத்தை நீ ஜபத்துக்கு வரல, உபவாசத்துக்கு வரதில்லை, அப்புறம் வேதத்தை நேசிக்கிறதில்லை, இரவு பகலை வாசிக்கிறனால ஆவியை என்ன பண்ணிட்டான் அவங்களை விட்டு? நீயே என்ன பண்ண? புறக்கணிக்கிற ஆவியானவரை. உனக்குள்ளங்கிற ஆவியன்னு சொல்கிறார், போ ஆலயத்துக்கு போ. நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னா ஆவியை என்ன பண்ண மாட்டார்? ஒரு முறை தான் சொல்லுவார் ஆண்டவர். சொன்னதை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் போப்பா நான் சொல்லிருப்பார். சொல்லுங்கம்மா. சோதனை பண்ணத்தை அடிக்கும் போது அங்கே என்ன பண்ணார்? போங்க போங்கன்னா அவங்க என்ன பண்ணல? போகலை. அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? அவங்கள என்ன பண்ணார்?
கழுத்தை பிடிச்சின்னு வந்து வெளியே ஊரை விட்டு வெளியே தள்ளினார். போங்க அப்படின்னா எப்பாவது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நம்ம சோதனை பண்ணி இறக்க போகிறாருன்னா அது மாதிரி நிலைமை வந்தால் கழுத்தை பிடிச்சின்னு வந்து வெளியே உள்ள சர்ச்சில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. இப்போ உணர்த்துகிறாரு. சத்திய ஆவியான வரும்போது என்ன செய்வார்? அவங்கள சகல சத்தியத்தையும் ஒன்று நடத்துவார். அவர் வரும்போது உங்களை என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். சும்மா ஆவியன் சொல்ல போ, இன்றைக்கி கிளாஸுக்கு போ, இன்றைக்கி ஜபத்துக்கு போ. ஏன் அப்படின்னா உன்னை ரட்சித்து உனக்காக விலையேற்பட்ட ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்தார். உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ அவருக்கு நீ சொந்தம். புரியுங்களா? நீ உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. அதனால என் உலகத்தை காட்டிலே ஆண்டவர் அதிகம் நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும்? உன்னை விலை கொடுத்து வாங்கியாச்சு. நீங்கள் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது அடிக்கடிக்கு என்ன பண்ணுவீங்க? எடுத்து பார்த்து நிற்பீங்க. அது மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை விலை கொடுத்து வாங்கின பிறகு நம்மளை அடிக்கடிக்கு சபையில் இருக்கிறாயா, தேவ சமூகத்தில் உட்காரையா, இரவு பகலை உட்காரையா, நீ இரவு பகலை இந்த வேதத்தை எடுத்து போய் என்ன பண்ணிக்கோ, உனக்கு நான் டைம் கொடுத்துருக்குறேன். காலையில் வேலைக்கு போக வேண்டியது 8 மணிக்கு வர வேண்டியது வீட்டுக்கு, அப்புறம் வந்துட்டு சாப்பிட வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது, திரும்ப காலையில் வேலைக்கு போக வேண்டியது, திரும்ப என்ன பண்ணுறாங்க சாயந்தரம் வேலையிலேருந்து வர வேண்டியது. புரியுங்களா? ஆத்மா ஒன்று இருக்குதே, அந்த ஆத்மாவுக்காக நான் போய் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் வசனத்தை தியானம் பண்ணுறேன், தேடுறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்களா? யானைக்கு முன்னாடி ஒரு டிராக்டரி புல்லை வச்சுடுங்க. புரியுங்களா? அதை என்ன செய்யும்? ஒரு யானைக்கு கழுத்து கொண்டு வந்து புல் மேலே வச்சுடுங்க. ஒரு டிராக்டரி புல் போட்டிங்க ஒரு யானைக்கு, அது கட்டிட்டீங்க. இப்போ அது முன்னாடி வச்சுட்டு புல் என்ன பண்ணோம்? சாப்பிட்டுனே இருக்கும், சாணி போடும். புரியுங்களா? சாப்பிட்டுனே இருக்கும், சாணி போட்டுனே இருக்கும், சாப்பிட்டுனே இருக்கும், சாணி போட்டுனே இருக்கும். புரியுங்களா? மனுஷன் அப்படி தான் செய்கிறான். காலிலேருந்து சாப்பிட வேண்டியது, சாணி போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதே வேலை செய்யுது. இந்த ஆத்மா எப்போ வளருது? நமக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. என்ன சொன்னார்? உணவு வயிற்றுக்கும், சரீரம் உடைக்கும். புரியுங்களா? இதையே நீங்கள் என்ன பண்ணாதே, இதுவே சரி, உணவு உடை இதுக்கே இல்லைன்ற இதெல்லாம் அஞ்சாணிகள் நாடி தேடுகிறார்கள். புரியுங்களா? உலகம் ஃபுல்லாக நீ ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்படுத்தினால், அப்போ ஆத்மா நஷ்டப்படுத்துறது உலகம். உலகத்திலே நீ சுற்றினா, தேவனுடைய ஆலயத்தை மறந்துட்டுனா, ஜபத்தை மறந்துட்டான்னா ஆகும். நேற்றுக்கு 10 வருஷம் நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற, நீ பூரணமாயிருக்கணும், பூரணமாகப்பட்டிருக்கணும், ஒரு சீசன் ஆகியிருக்கணும். அதுக்கு 11ஆவது வருஷத்தில் என்ன நடந்திருக்கணும்? உன் கூட பின்னாடி பல ஆத்மா வந்திருக்கணும். உன் மூலமாக 10 ஆத்மா வரணும்ல. சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கணும் தானே சொன்னார். அப்போ எல்லா வேலையும் யார் செய்கிறது? சுவிசேஷம் யாருமா அறிவிக்கிறது? உன் பக்கத்து வீட்டுக்கு யார் அறிவிக்கிறது? கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி ஒரு காட்டேஜ் பேரை நடத்தி அந்த பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சாப்பாடுக்கு போட்டு பர்த்டேன்னு சொல்லி உங்கள் மேய்ப்பரை கொண்டு போய் நிறுத்தி அங்கே சுவிசேஷம் அறிவிக்கணும். புரியுங்களா? உனக்கு பர்த்டே வருதா இல்லையா? பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு, நம்மளே கேக்கு வெட்டிட்டு, நம்மளே கை தட்டுனுக்கிறோம். பக்கத்து வீட்டு கூட என்ன பண்ணக்கூடாது? தெரிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசுடைய கிறிஸ்மஸுடைய பர்த்டேக்கு நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? உலகெல்லாம் ஸ்டார் போடுறோம். உலகத்துக்கே தெரியுதா இல்லைங்களா? எவ்வளோ கொண்டாடுறாங்க. ஓ, கிறிஸ்து இன்னைக்கு பிறந்த நாள் தெரிஞ்சுது. ஆனால் ஒரு வீட்டில் கிறிஸ்து பிறந்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளைங்க பிறந்தது யாருக்குமே பக்கத்து வீட்டோட தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? செலவு பண்ண மாட்டேன்றாங்க. ஆத்மா ஆதாயம் பண்ணனா அனித்தியமான பொருளினால ஆத்மாக்களை அப்படின்னு சொன்னார். அந்த வசனம் தெரியல. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணோம். என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 பேர் வந்தாங்க. புரியுதுங்களா? அந்த டிஃபென்ஸில் நாங்கள் நடத்தும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடத்துகிற அந்த ஹாலில் இருந்து பேங்க் வரைக்கும், HBI பேங்க் அது வரைக்கும் என்ன பண்ணோம்? போர்டு போட்டோம் ஹிந்தியில், இயேசு நல்லவர், இயேசு ரட்சகரன். ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 போட்டோம். எப்படி இருந்தாலும் அவங்க எந்த போர்டை விட்டாலும் அந்த போர்டை பார்ப்பாங்க, அந்த போர்டை விட்டால் இந்த போர்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்க வரைக்கும் போர்டை போட்டோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 ஹிந்திக்காரன் வந்தாங்க. எவ்வளோ? ஒரு 200 தமிழர்கள் தான் வந்திருப்பாங்க. எனக்கு தமிழக ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே படித்து தான் வந்து எங்கே வந்து நின்னாங்க? கடைசி வசனத்தில் நிற்கிறாங்க. ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுப்பான். புரியுங்களா?
அனித்தியமான பொருள் ஆத்மாவில் ஆதாயப்படுத்து, ரட்சிப்பு குறித்து எல்லா வசந்து போட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பேனர் வச்சுட்டோம். ஏன்னா நம்ம சுவிசேஷம் என்ன பண்ணோம், எப்படியாவது ரிட்டைர்மெண்ட்டு போயிட்டு பிறகு அப்புறம் யாரும் என்ன பண்ண முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அப்போ இந்த வசனம்லாம் எதுக்கு போட்டோம், முக்கியமான வசனங்களை எடுத்து போட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டோம். அவங்க உள்ள வந்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க. செலவு பண்ணல. இப்போ ஒரு 2 லட்சம் செலவு பண்ணோம். எவ்வளோ? அந்த 2 லட்சமே நான் வச்சுக்கின்னு என்ன பண்ணலாம், ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம், எதனா ஒன்று வாங்கிக்கலாம், ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாம். ஏன் வாங்கலை? ஆத்மா ஆதாயத்துக்காக என்ன பண்ணோம், பணத்தை செலவு பண்ணல. பண்ணக்கூடாதா? நம்ம என்ன எடுத்துன்னு போகிறோம் போகும்போது? அப்போ ஒரு நீங்கள் காட்டேஜ் பீரியட் நடத்துங்கன்னா, ஒரு பர்த்டே வருது, உங்கள் வீட்டை சுற்றி என்ன பண்ணணும், கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நல்லா விருந்து போடணும். ஏழை எளியவர்களெலாம் கூப்பிட்டு என்ன பண்ணணும், ஒரு விருந்து போட்டு உங்கள் மேய்ப்பர் கொண்டு போய் நிற்க வச்சு அவர் பேசும்போது அந்த ஆத்துமகளுக்கு இயேசு ஒருத்தர் பிறந்திருக்கிறார், இயேசு ஒருத்தர் ரட்சகர், இயேசு நல்லவர் வல்லவர், உங்களை ரட்சிப்பு குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது உள்ளத்தில் என்ன வருது, நான் இப்படி இருந்தேன்னு ஒரு 2 பேர் சாட்சி கொடுத்து ஒரு மெசேஜ் கொடுத்தா அந்த வீட்டை சுற்றிக்கிற மக்களுக்கு அந்த நாளில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ செட்டு போட்டால் 10 வீட்டுக்கு போவாதா? போவோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேக் வாங்கின்னு வர வேண்டியது, அப்புறம் ஒரு பக்கெட்டு சாப்பாடு வாங்கின்னு வர வேண்டியது, அப்புறம் பாஸ்டாகி கூட சொல்லக்கூடாது, நம்மளே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஐயா பர்த்டேக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்றது. பர்த்டேக்கு மட்டும் பாஸ்டர்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணின்னு போயிடுது. அப்படிலாம் இல்லை. உன்னை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்துட்டார். நீ இப்போ அவருடைய பிள்ளை. புரியுங்களா? இப்போ ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளையாக இருக்கிறனால அவரே உனக்கு எல்லாம் சொத்து. அல்லேலூயா. அவரே மூச்சு, அவரே சுவாசம், அவரே எல்லாமே. அவரே தான் நாடி இருக்கணும் விசுவாசத்தை. அவரே இன்னும் உலகம் வேலைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்ல. 8 மணி நேரம் வேலை செய், ஒரு 8 மணி நேரம் தூங்கு, மீதி 8 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரத்தில் உன் சொந்த குடும்பத்தை பாரு. ஒரு 4 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில், 2 மணி நேரம் ஜெபத்துக்கும் 2 மணி நேரம் வேத வாசிப்புக்கும் கொடுத்தா தான் வரிகளை போக முடியும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இது எதுவுமே இல்லை அப்படின்னா, நில்லா இருந்தீங்கன்னா அந்த செடி கொடி 2த்துக்கு நடுவில் என்ன உண்டாகுது, செடியானது கொடியில் நிலைத்து இல்லைன்னா தானாகவே அது அறுப்புண்டு அக்னிக்காக போயிடுது. அப்போ வேதம் உன் இருதயத்தில் சேர்க்கணுன்னா அது சும்மா வராது. அதான் சொன்னார், கர்த்தர் அருளிய வேதம் உன் இருதயத்தில் இருந்தது, உன் நடைகள் ஒன்றும், உன் வாழ்க்கையில் எதையும் பிசகி நீ போகவே முடியாது. அந்த வசனம் உன்னோட நடத்தினே போகும். நீ அந்த நாட்டுக்குன்னா போய் பாரு, நீ பாவத்தில் விழவே முடியாது. அல்லேலூயா. வசனத்தை நிரப்ப வேண்டிய வேலை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. வசனத்தை அவங்க இருதயத்தில் நிரப்ப வேண்டிய வேலை அவங்களுடைய வேலை. ஆலோசனை கொடுக்க வேண்டிய வேலை மேய்ப்பருடைய வேலை. மெசேஜ் கொடுக்க வேண்டியது மேய்ப்பருடைய வேலை. ஆலோசனைகள் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது மேய்ப்பருடைய வேலை. அல்லேலூயா. அதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து. ஏன் ஆலோசனைனா, நீ ஒரு வேளை நீ பாவத்தில் போய் விழாதபடிக்கு ஆலோசனை. பரிசுத்தத்தில் வளர்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் மேலே போவா, இன்னும் 1 அரை மணி நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, இன்னும் 1 மணி நேரம் பைபிளை வாசின்னு ஆலோசனை கொடுத்துக்கினே இருக்கிறாங்க. அப்போ இப்படியே தான் வளர்ந்து, புரியுதுங்களா? அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தசமாக கொடுக்குறீங்க பாரு, அந்த டைம்லேயே வளர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. இப்படியே வளர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தில் வளர்ந்து ஒரு நாள் வரைக்கும் ஆயத்தமாயிடுறாங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். சோத்ராம் 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 சோத்ராம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.